ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டின் அரசு பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரம் தமிழ்நாடு அரசுக்கே என்று தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த சட்ட திருத்தத்திற்கு உச்சநீதிமன்றத்தில் அங்கீகாரத்தை பெற்ற நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட பொதுநல வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடையை விதித்துள்ளது. இந்த பொதுநல வழக்கை தொடர்ந்த நெல்லை மாவட்டத்தின் பாஜக செயலாளர் போலியான ஆதாரங்களின் அடிப்படையில் இந்த வழக்கை தொடுத்துள்ளார் என்று அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளிவந்துள்ளது. இந்த போலியான ஆதாரம் குறித்தும் இந்த தீர்ப்பு குறித்தும் டீகோட் செய்யும் வகையில் நம்மிடையே பேசுவதற்காக பத்திரிகையாளர் இந்திரகுமார் தேரடி அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம். நேற்றுக்கு முந்தைய நாள் தமிழ்நாடு அரசு பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தரை நியமிக்கிற அதிகாரம் ஒரு சட்ட திருத்தத்தை உச்சநீதிமன்றத்தோட அங்கீகாரத்தோட தமிழ்நாடு அரசு நிறைவேற்றியிருக்குது. அந்த அடிப்படையில் தமிழ்நாடு அரசே வைஸ் சான்சலர் தேர்வு செய்யலாம் அப்படின்ற ஒரு அதிகாரத்தை பெற்றது. அது யூஜிசி கைட்லைன்ஸுக்கு எதிராக இருக்குன்ற அடிப்படையில் அதை மாற்றும் விதமாக அதுக்கு இடைக்கால தடை விதித்து ஒரு தீர்ப்பை உயர்நீதிமன்றம் சுவாமிநாதன் அவர் தலைமையில் இருக்கிற பெஞ்ச் 20 பெஞ்ச் அந்த தீர்ப்பை கொடுத்துருக்குது. இந்த தீர்ப்பு வந்த பிறகு இந்த வழக்கு நடந்த விதத்தின் மீது ஒரு விமர்சனம், இயல்புக்கு மாறாக ஒரு விதத்தில் அப்படி இந்த வழக்கு நடந்திருக்குதுன்ற ஒரு விமர்சனம். ரெண்டாவது, இதில் ஒரு போலியான ஆவணத்தின் அடிப்படையில் ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்குது அப்படின்ற 2 விமர்சனம் வந்திருக்குது. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இதில் பல்வேறு விஷயங்கள் இதில் சிக்கலுக்குள்ளாகி இருக்கிறதா தோணுது. நம்பர் 1, வழக்கறிஞர் அருள்மொழி அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு பதிவு, அதை பற்றி விரிவாக நம்ம ஜீவா டுடேல கூட அவங்க ஒரு விரிவான பேட்டியையும் பதிவு செய்திருக்கிறார்கள். அதில் அவங்க குறிப்பிடுவது என்ன, அவங்க ஒரு மூத்த வழக்கறிஞர், அந்த விஷயத்தில் யாருக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. அதில் அவங்க குறிப்பிடுவது என்ன அப்படின்னா, பொதுவாக வெக்கேஷன் பெஞ்ச் அப்படின்றது சீரியஸான கான்சிக்வன்சஸ் உள்ள வழக்குகளை வெக்கேஷன் பெஞ்சில் விசாரிக்க மாட்டாங்க அப்படின்றது நம்பர் 1. ரெண்டாவது, ஜூரிஸ்டிக்ஷன். மெட்ராஸ் ஹைகோர்ட் சென்னையில் ஒன்று இருக்குது, மெட்ராஸ் ஹைகோர்ட் பெஞ்ச் ஒன்று மதுரையில் இருக்குது. சவுத்தில் இருக்கக்கூடிய யாராவது பொதுநல வழக்குகள் தொடரணும்னு விரும்புகிறாங்க அப்படின்னா அவங்க எங்கே போய் தொடருவாங்க அப்படின்னா பேசிக்காக மதுரையில் இருக்கக்கூடிய ஹைகோர்ட் பெஞ்சில் போய் தான் வழக்கு தொடுப்பாங்க. அப்படி இல்லாமல் இவங்க இங்கே வர்றாங்க, எங்கள் சென்னை ஹைகோர்ட்டுக்கு சேர்றாங்க. ஏன் இந்த சென்னை ஹைகோர்ட்டுக்கு வர்றாங்க அப்படின்ற கேள்விக்கு அடுத்து போவோம். சென்னை ஹைகோர்ட்டுக்கு வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, முதல்ல ரிஜிஸ்ட்ரார் அந்த கேஸை பதிவு பண்ணி நம்பர் போட்டு கொடுப்பார். அப்படி பதிவு பண்ணும்போது நீங்கள் எந்த ஊர், நான் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, நீங்கள் ஏன் இங்கே வர்றீங்க, நீங்கள் மதுரையில் போய் பெஞ்சில் நடத்துங்க. இது எதற்காக அப்படின்னா 2 இடத்துலையுமே வழக்குகள் நடத்த முடியும். ஆனால் ஒரே இடத்துல வழக்குகள் குவியக்கூடாது. ஏன் நம்ம இந்தியா முழுக்க உச்சநீதிமன்றத்தினுடைய கிளைகளை நம்ம கேட்குறோம். நாடாளுமன்ற உறுப்பினர் வில்சன் பலமுறை கோரிக்கை வைத்திருக்கிறார், என்ஆர் இளங்கோ பலமுறை பேசியிருக்கிறார், முதலமைச்சர் ஸ்டாலின் பலமுறை பேசியிருக்கிறார். இப்படி கலைஞர் காலத்திலேருந்து நாம் அந்த டிமாண்டை தொடர்ந்து வைத்து கொண்டு தான் இருக்கிறோம். ஏன் வைக்கிறோம் அப்படின்னா, எல்லாவற்றுக்கும் எல்லாரும் அங்கே போயிட்டு இருக்க முடியாது. அதற்கேற்றாறு போல் பிரிச்சுருங்க, ஜூரிஸ்டிக்ஷன் பிரிச்சுங்க, அல்லது உங்களுக்குள்ள வேலை பிரிவினை பண்ணிக்கோங்க, பெஞ்சை பல இடங்களில் அமைங்க, அங்கே போய் வழக்கு தொடக்கட்டும் வசதிக்காக. அப்போ உங்கள் வசதிக்காக தான் மதுரையில் பெஞ்சு போட்டிருக்கிறோம், நீங்கள் இவ்வளோ தூரம் அளக்கழிய தேவையில்லை, நீங்கள் அங்கே போய் தொடுங்கன்னு அனுப்பி விட்டுருவாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, ரொம்ப சீரியஸான பிரச்சனையோட யாராவது ஒருத்தர் பொதுநல வழக்கில் வந்தாலும் கூட நீங்கள் மதுரையில் நடத்துங்க அப்படின்னா உங்களை திருப்பி அனுப்புனதெல்லாம் நடந்திருப்பதாக வழக்கறிஞர் அவர்கள் பதிவு செய்கிறார். இது ஒன்று. இதையெல்லாம் தாண்டி வருது அப்போ தான் என்ன வருது அப்படின்னா, இது கோரம் ஷாப்பிங்கா அப்படின்ற கேள்வியை வழக்கறிஞர் அருள்மொழி அம்மா அவர்கள் எழுப்புறாங்க. அதில் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த கோரம் ஷாப்பிங் அப்படின்றது என்ன அப்படின்னா, எது நமக்கு வசதியுள்ள பெஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்து இந்த பெஞ்சு நமக்கு சார்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு முன்முடிவோட பெஞ்சு அணுகிறது. இதுவே நீதித்துறைக்கு செய்யப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய அவமரியாதை. ஏன்னா நீதிபதியாகிய ஒருவர் சட்டத்திற்கு உட்பட்டு, அரசியலமைப்புக்கு உட்பட்டு, தான் எடுத்துக்கொண்ட உறுதிமொழிக்கு உட்பட்டு தான் அவர் தீர்ப்பை வழங்குவாரே தவிர, அவர் முன்முடிவுகளோடு உட்கார்ந்து கொண்டு இந்த தீர்ப்பை வழங்குவார் என்று நாம் கருதுவது நீதிபதிக்கு உள்நோக்கம் கற்பிப்பது. அப்படி நீதிபதிக்கு உள்நோக்கம் கற்பிப்பது என்பது என்ன அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னா, நீதிமன்றம் அவமதிப்பை அட்ராக்ட் பண்ணும். அந்த விஷயத்தில் பல பேர் இதுக்கு முன்னாடி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கிறோம். நீதிபதிகளுக்கும் அவங்களுடைய செயல்பாடுகளுக்கும் உள்நோக்கம் கற்பிப்பது. நம்ம நீதிபதிகளுக்கோ அல்லது நீதிமன்றத்துக்கோ உள்நோக்கம் கற்பிக்கிறது அல்ல நம்முடைய நோக்கம். நம்முடைய நோக்கம் ஜட்ஜ்மெண்ட் சரியா இல்லையா அப்படின்றது தான். அப்போ இந்த பெஞ்சில் கரெக்டாக போய் அவர் ஏன் இதை தாக்கல் பண்ணுறாரு அப்படின்ற பல சந்தேகங்கள் சேர்ந்தே எழுந்தது. இது பிரைமரியாக இருக்கக்கூடிய சார்ஜஸ். இதை தாண்டி இந்த கேஸ் ஃபைல் ஆன உடனே என்ன நடக்குது அப்படின்னா, 13-14 தேதி வாக்கில் ஃபைல் ஆகுது, பெட்டிஷன் ஃபைல் ஆகுது. பெட்டிஷன் ஃபைல் ஆகும் பொழுதே இவ்வளவு காலம் ஏன் கழித்து இந்த வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது? ஏன் அப்படின்னா, மனுதாரர் ஹீ இஸ் அவேர் ஆஃப் த ஃபேக்ட்ஸ். அவருக்கு நடப்பது எல்லாமே நன்றாக தெரியும். அவர் யாரோ ஒரு சாமானியர் அல்ல.
திடீரென்று உண்மை தெரிந்து பொதுநல வழக்கு போடுவதற்கு. அவர் பாஜகவில் பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகியாக இருக்கக்கூடிய ஒரு நபர். அப்போ he is well aware of the facts. தமிழ்நாடு அரசு இந்த சட்ட திருத்தங்களை செய்திருக்கிறது, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த உடனேயே அது அமலுக்கு வந்துவிட போகிறது அப்படின்றது தெரியும். அப்ப இவருடைய பொதுநல வழக்கு உடனடியாக தாக்கல் செய்யப்பட்டதா அப்படின்னா இல்ல, ரொம்ப பொறுமையாக நிதானமாக பெஞ்சு பார்த்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறதான்ற சந்தேகங்களை நாம எழுப்ப வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாகி இருக்கிறோம். அப்படி தாக்கல் செய்யக்கூடிய நபர் யார் அப்படின்னா வெங்கடாச்சலபதி அப்படின்ற நபர். உடனடியாக என்ன செய்யறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒரு டிரான்ஸ்ஃபர் பெட்டிஷனை தாக்கல் செய்கிறாங்க. எங்க உச்சநீதிமன்றத்தில் 16ஆம் தேதி ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. கேஸ் ரிஜிஸ்டர் ஆகிறது 19ஆம் தேதி ரிஜிஸ்டர் ஆகிருக்குது. கேஸ் வெரிஃபை ஆனது 21ஆம் தேதி வெரிஃபை ஆகியிருக்கிறது இந்த தீர்ப்பு வந்த அன்னைக்கு. அப்போ இது தொடர்பாக சிஜிஐட்ட போய் எம்பி வில்சன் அவர்கள் பேசும்பொழுது அவங்க என்ன சொல்றாங்க, இந்த இது யார் கீழ் லிஸ்ட் ஆகுதுன்றது அடுத்து லிஸ்ட் பண்ண போறது யாரு, ஆஃபீஸர் ஆஃப் த கோர்ட் சிஜிஐ. அவர் இதை யார் பெஞ்சுக்கு போகணும் அப்படின்றத அலர்ட் பண்ண போறாரு. அவர்கிட்ட போய் இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் பெட்டிஷன் போட்டிருக்கேன், ஹைகோர்ட்ல நான் இதை அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது ஹைகோர்ட்ல நீங்க போய் மெமோ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வில்சன் அவர்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார். லைவ்லா உள்ளிட்ட பல்வேறு தளங்கள்ல அதை ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. வில்சன் அவர்கள் சொன்னதை ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ சிஜிஐ பேரை சொல்லி ஒருத்தர் உயர்நீதிமன்றத்தில் போய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு லீகல் ஆஃபீஸரா, ஒரு சீனியர் அட்வொகேட்டா, சீனியர் கான்சலா வில்சன் அவர்களுக்கு நன்றாக தெரியும், நீதிமன்றத்தில் சொல்லப்படுகின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உறுதியாக பதிவு செய்யப்படும் அப்படின்றது மூத்த வழக்கறிஞராகிய வில்சன் அவர்களுக்கு நன்றாக தெரியும். மூத்த வழக்கறிஞர் என்பதை தாண்டி தொடர்ச்சியாக அரசியலமைப்பு சட்டம் தொடர்பான வழக்குகளில் ஆஜராகி பல்வேறு வழக்குகளில் வெற்றியும் பெறக்கூடிய ஒரு முக்கியமான வழக்கறிஞர் வில்சன் அவர்கள். அப்போ அவருக்கு நல்லா தெரியும் சிஜிஐ பேரை அவர் மிஸ்யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா, இல்ல. அப்போ அவர் மெமோ கொடுக்குறாரு. கொடுக்கும்போதே என்ன சொல்லி கொடுக்குறாரு, இதை சிஜிஐ நான் பேசினதன் அடிப்படையில் அவர் இந்த மெமோ தாக்கல் பண்ண சொன்னாரு, அதனால நீங்க இதுல ஆர்டர் பாஸ் பண்ண வேண்டாம், we need more time and we have filed a transfer petition, it will be listed soon அப்படின்னு சொல்லிட்டு இவர் மெமோவை சப்மிட் பண்ணியிருக்கிறார். அந்த மெமோவை சப்மிட் பண்ணதை ஜிஆர் சாமிநாதன் அமர்வு தன்னுடைய ஜட்ஜ்மெண்ட்லேயே உறுதி செய்கிறது. என்ன செய்யறாங்க அப்படின்னா, இதை ஜிஆர் சாமிநாதன் தன்னுடைய இதிலேயே பதிவு செய்யறாரு. என்னன்னா 10:33 இதுதான் கடைசிக்கு முந்தின பேராகிராஃப் ஜட்ஜ்மெண்ட்ல. ஆமா, ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு இஸ் செட் டு ஹேவ் ஃபைல்ட் a transfer petition. டிரான்ஸ்ஃபர் பெட்டிஷனை தமிழ்நாடு தாக்கல் செய்ததாக சொல்லப்படுகிறதுன்னு எப்படி சொல்ல முடியும்? தீர்ப்பு நீங்க கொடுக்கும்போது கேஸ் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. அப்போ ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு இஸ் நாட் செட் டு ஹேவ் ஃபைல்ட் a transfer petition. ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு ஹேவ் ஃபைல்ட் a transfer petition. செட் டு ஹேவ் a transfer petition வேற, ஃபைல்ட் a transfer petition வேற, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அவர்கள் டிரான்ஸ்ஃபர் பெட்டிஷன் போட்டதாக சொல்லுகிறார்கள். ஏன் இப்படி மாத்தி ஏன் கன்வே பண்ணணும்? ஒருவேளை டிரான்ஸ்ஃபர் பெட்டிஷன் போட்டா அதை இங்க தீர்ப்பு குடிக்காம கடத்தணுமா? அங்கதான் அவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, ஜிஆர்எஸ் என்ன கேட்கிறாருன்னா, தே கேன் ஆல்வேஸ் ப்ரொசீட் வித் த சேம். அவங்க அதை எடுத்துக்கொள்வதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. அடுத்து அதுதான் முக்கியமான வரி. இஃப் த ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் had orally injected us from taking up this case and the same had been brought to our notice, we would have unhesitatingly kept our hands off. உச்சநீதிமன்றம் வாய்மொழியாக இந்த வழிகாட்டுதலை பிறப்பித்திருக்கிறது என்றால், அதை எங்களுக்கு நோட்டீஸாக கொடுத்திருந்தால் நாங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இந்த வழக்கை விட்டிருப்போம். ஆனால் அப்படி எதுவும் இல்லை அப்படின்னு பதிவு செய்கிறார். That is why we were unable to accede to the request made by the learned advocate general for adjourning the case அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். எங்களுக்கு ரிட்டனா எதுவும் நோட்டீஸ் கொடுக்கலையே, சீஃப் ஜஸ்டிஸ் இப்படி சொல்லியிருக்கிறாருன்னு சொல்றீங்க, அல்லது சுப்ரீம் கோர்ட் இப்படி சொல்லியிருக்குன்னு சொல்றீங்க, அதை அவங்க எங்களுக்கு சொல்லலையே. அதாவது சிஜிஐ வெக்கேஷன் பெஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு நீதிபதிக்கு, திருவாளர் வெக்கேஷன் பெஞ்ச் நீதிபதி அவர்களே, நான் இது போல் இந்த டிரான்ஸ்ஃபர் பெட்டிஷனை அட்மிட் பண்ண சொல்லியிருக்கேன், அதனால் நீங்கள் இந்த வழக்கை உங்களுடைய வெக்கேஷன் பெஞ்சில் விசாரிக்கணும், ஃபோன் போட்டு சொல்லணும், அல்லது நோட்டீஸ் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமிநாதன் அவர்கள் எதிர்பார்க்கிறார். கவாய் தொடர்ந்து பலராலும் சீண்டப்பட்டு கொண்டே இருக்கிறார். மகாராஷ்டிராவில் கவாய் போகிறார், அவரை வரவேற்பதற்கு கூட ஆள் இல்லை அப்படின்றத பார்க்க முடிகிறது. ஏன் ஜெய்பீம் சொன்ன ஒரு நீதிபதியை வரவேற்பதில் மகாராஷ்டிராவுக்கு என்ன சிக்கல் இருக்கிறது தெரியல. இப்போ அவர் இங்கே ஓரலாக சொன்னதை எங்களுக்கு எழுதி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சாமிநாதன் அவர்கள் ரொம்ப மரியாதைக்குரிய வார்த்தைகளோடு அதை பதிவு செய்திருக்கிறார். ரைட். வில்சன் என்ன சொல்றாரு, சிஜிஐ மெமோ கொடுக்க சொல்லி தான் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. வெளியே பேட்டிகள்லையும் கொடுத்திருக்கிறார். பேட்டிகளில் கொடுக்கப்பட்டாலும் நாளைக்கு சிஜிஐ நோட்டீஸுக்கு அது கொண்டு போய் நிறுத்தப்படும். அப்போ சிஜிஐ உறுதிப்படுத்துவார்ல, இது உண்மையா பொய்யான்றதை உறுதிப்படுத்துவார்ல. அப்போ அது பொய்யான தகவலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. சிஜிஐ பேரை பயன்படுத்தி ஒருத்தர் பொய் சொல்ல முடியுமா? அப்படி சொன்னால் சிஜிஐ சும்மா இருப்பாரா?
அல்லது அவருடைய சட்ட வாழ்க்கை சும்மா இருக்குமா? எதுவும் சும்மா இருக்காது. அப்போ லேர்னட் சீனியர் அட்வொகேட் பதிவு பண்ற வார்த்தைகளை வந்து எடுத்தெறிந்து பேசி இருக்கிறார்களா அப்படின்ற கேள்வி ஒன்று வருகிறது. அதே போல இது ஒன்று, அதாவது இந்த கேஸ் அட்மிட் பண்ணதுல இருக்கக்கூடிய சிக்கல். இந்த கேஸை எடுத்துக்கிட்டதுலே 3-4 கேள்விகள் வருது. முதல்ல மெட்ராஸ் ஹைகோர்ட் இந்த கேஸையே எடுத்துச்சு, கொஸ்டின் நம்பர் 1. அதாவது ஏன் மதுரை பெஞ்சுக்கு அனுப்பல? ரெண்டாவது, இது ஏன் வெக்கேஷன் பெஞ்ச் இந்த கேஸை எடுத்தாங்க? பல வழக்குகளில் நம்ம பார்த்துருக்கிறோம். உச்சநீதிமன்றத்தில் வந்து வெக்கேஷன் பெஞ்ச் வந்து முக்கியமான வழக்குகளை மெயின் பெஞ்சில் நம்ம விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நகர்த்தி இருக்கிறத நம்ம பார்த்துருக்கிறோம். அப்போது வெக்கேஷன் பெஞ்ச் விசாரிக்க கூடாதுன்றது ரெண்டாவது, விசாரிக்கலாமா வேண்டாமான்றது ரெண்டாவது. ஆனால் வெக்கேஷன் பெஞ்ச் வந்து இதை ஏன் அட்மிட் பண்ணுச்சு? முதல்ல மதுரைக்கு அனுப்பியிருக்க வேண்டியதானே அப்படின்ற அந்த கேள்வி. அப்போது இதுக்கு பதில் இல்லை. மூணாவதாக டிரான்ஸ்ஃபர் பெட்டிஷன் போட்ட வழக்கில் அந்த மெமோ வந்து அதிகாரப்பூர்வமாக எழுதி கொடுத்தும் கூட அதை எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அப்போ அந்த டிரான்ஸ்ஃபர் பெட்டிஷனுக்கு என்ன மரியாதை அப்படின்றது மூன்றாவது. நான்காவது, உச்சநீதிமன்றத்தில் இந்த 10 மசோதாவுக்குள்ள ஒப்புதல் அளித்ததற்கு பிறகு இவ்வளவு காலதாமதப்படுத்தி பொதுநல வழக்குகளில் எப்பயுமே ஒரு இன்டென்ஷன் ரொம்ப முக்கியம். இதனுடைய இன்டென்ஷன் என்ன அப்படின்றத வந்து கன்சிடர் பண்ணி தான் பொதுநல வழக்குகளில் பெரும்பான்மையான வழக்குகளில் தீர்ப்பு வழங்கப்படும். இல்லைன்னா அது பெனால்ட்டி எல்லாம் போட்டிருக்கிறாங்க. அது பிரசாந்த் பூஷனா இருந்தால் 1 ரூபா போடுவாங்க, மற்றவங்களா இருந்தால் எவ்வளவு போடுவாங்க அப்படின்றது நம்ம மக்கள் சமூகத்துக்கே வெளிச்சம். இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ இது இந்த கேள்விகளே வந்து இது வரைக்கும் விடை தெரியல அப்படின்றது. இந்த நடைமுறை வந்து இந்த அணுகுமுறையை வந்து உச்சநீதிமன்றத்தை அவமதிக்கிற ஒரு விதமாக இருக்குதுன்னு சொல்லி இவங்க அருள்மொழி மட்டும் கிடையாது, இன்னும் பல சீனியர் லாயர்ஸ் எம்ஜிஆர் பிரசாத் போன்ற பல சீனியர் லாயர்ஸ் வந்து அப்படி சொல்கிறாங்க. அதை அப்படி எடுத்துக்க முடியுமா? வழக்கறிஞர்களே சொல்கிறாங்களே. இது பொதுவாக வந்து ஒரு தீர்ப்பு வருது அப்படின்னா வழக்கறிஞர்கள் அவ்வளவு சீக்கிரம் அந்த தீர்ப்பை விமர்சிப்பது கிடையாது, அது மரபு கிடையாது. தீர்ப்பை விமர்சிப்பதற்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு. ஆனால் பெரும்பாலும் அந்த தீர்ப்பை அவ்வளவு எளிமையாக வழக்கறிஞர்கள் விமர்சிப்பது கிடையாது. ஏன்னா அந்த நீதிமன்றத்தில் வந்து அதை நம்ம திரும்ப போய் வாதாடணும், பிராக்டிக்கலாக இருக்கக்கூடிய சிக்கல் இருக்கு. அதை தாண்டி ஓப்பன் அவுட் பண்ணி இவ்வளவு பேர் பேசுறாங்க அப்படின்னா சீரியஸான பிரச்சனை இருக்குன்னு தீர்ப்பை தாண்டி நடந்த விதத்தையே இப்படி விமர்சிக்கிறாங்க. ஆமா, காரணம் வந்து என்ன அப்படின்னா வில்சன் அவர்களுடைய வாதங்கள் வந்து கேட்கப்படாமல் மைக்கு ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு. அதே போல ஜட்ஜ்மெண்ட் வாசிக்கும் பொழுது ஆன்லைனில் அப்பியர் ஆகி இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு அது கேட்கக்கூடாது என்ற காரணத்தினால் அந்த மைக் வந்து ஜட்ஜஸுடைய மைக்கை ஆஃப் பண்ணிட்டு ஜட்ஜ்மெண்ட்டை ரீட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதையும் பார்க்க முடிகிறது. இதில் இந்த ஜட்ஜஸுடைய மைக் ஆஃப் பண்ணுறது அப்படின்றது 2 விஷயங்கள் வந்து கவனிக்க வேண்டியது இருக்கிறது. ஒரு நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, மைக்கை ஆஃப் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ண பிறகு பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா வாசிக்கும் பொழுது அதில் ஏதாவது கருத்துக்கள் எழுது அப்படின்னா அதை நீதிமன்றத்தில் அவங்க பதிவு பண்ணி அந்த வாக்குவாதம் கூடாது. ஏன்னா தனிப்பட்ட முறையில் திரு வில்சன் அவர்களின் மீது சில கருத்துக்களை வந்து ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் பதிவு செய்கிறார். அப்போ அதை மறுத்து பேசுவதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது. அதை தவிர்க்கிறதுக்காக அவருக்கு கேட்கக்கூடாது என்பதற்காக அவர் ஆஃப் பண்ணிட்டு இதை பேசுகிறாங்க. ரெண்டாவது, இது என்ன நடக்குது அப்படின்னா பல வழக்குகளில் ஜட்ஜ்மெண்ட்டு பாஸ்டு ஆனால் ஆர்டர் காப்பி வராது. ஆர்டர் காப்பி வராதுன்னா ஜட்ஜ்மெண்ட் வச்சுட்டு என்ன பண்ணுறது? ஏன் வர மாட்டேங்குது? பல முக்கியமான வழக்கில் வயலூர் முருகன் கோயில் உள்ளிட்ட பல மாச கணக்கில் வராமல் இருக்கிறது. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் இதற்கு முன்பு தலைமை நீதிபதியாக இருந்த திரு சந்திரசூட் அவர்கள் அமர்வில் எதில் கெஜ்ரிவால் வழக்கிலையும் அல்லது வந்து ஹேமந்த் சோரன் வழக்கிலையும் வந்து ஏன் இவ்வளவு தாமதப்படுத்தி தீர்ப்பு வழங்கப்படுகிறது அப்படின்ற கேள்விகளை சிஜே சந்திரசூட் இதற்கு முன்னாடி எழுப்பி இருக்கிறார். அப்போ இந்த கேள்விகள். மூன்றாவது, இந்த வழக்கு அவசர வழக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டு, அதாவது அவசரமாக எடுத்துக்கொள்ளப்பட்டு விசாரிக்கப்பட்டதில் பல உண்மைகளை வந்து கடந்து போயிருக்கிறார்களா அப்படின்ற கேள்வியும் சேர்ந்து வருகிறது இந்த தீர்ப்பை படிக்கும் பொழுது. இதை தாண்டி ஒரு வழக்கில் ஆஜராகக்கூடிய 2 தரப்பும் தங்களுக்கு தேவையான நேரத்தை பெற்றுக்கொள்வதற்கு எல்லா உரிமைகளும் அவர்களுக்கு இருக்கிறது. அந்த நேரத்தை கொடுக்க வேண்டியது நீதிபதிகளினுடைய கடமையாக பொறுப்பாக அவர்கள் கருதுவார்கள். ஒரு உதாரணத்திற்கு இப்போ ஜெயலலிதா அவர்கள் வந்து சொத்து குவிப்பு வழக்கில் வந்து பரப்புன அக்ரஹாரத்தில் சிறையில் அடைக்கப்படுவதற்கு முன்னாடி அந்த சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு போன போது எவ்வளவு வாய்தாக்களை இவர் வாங்கி கொண்டிருந்தார் அப்படின்றது தெரியும். வாய்தா ராணின்னு பேர். ஆமாம், இது சட்டத்துக்கு உட்பட்டது. வாய்தா ராணின்றது வந்து அரசியல் விமர்சனம். ஆனால் சட்டப்பூர்வமாக வாய்தா வாங்குவதற்கு உரிமை இருக்கிறதா? தாராளமாக இருக்குது. எத்தனை நூற்றுக்கணக்கான வாய்தாக்களை வாங்கி இன்னும் முடியாத பல சிவில் வழக்குகள் இருக்கிறது. நான் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பார்வையிடுவதற்காக அந்த பகுதிக்கு போயிருந்த போது ஒருத்தர் வந்து வர்றாரு, ஒரு பெரிய பண்டலை தூக்கிட்டு வர்றாரு. அங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள்ட்ட யார் இவர் இவ்வளோ பெரிய பண்டலை தூக்கிட்டு வர்றாரு, வக்கீலா? இல்லைங்க, அவர் பெட்டிஷனரு. என்ன பெட்டிஷன் போட்டார் அது அவருக்கு தான் தெரியும். ஆனால் தினமும் அவர் மொத்த ஃபைலையும் தூக்கிட்டு வருவார். எத்தனை வருஷம் வர்றாரு? எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து அவர் வர்றாரு. அப்போ அவ்வளோ வாய்தாக்கள் போய் கொண்டு இருக்கிறதா அப்படின்ற கேள்வி இருக்குது.
ஏன் இடி வழக்கு எடுத்துக்கங்க. செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கொடுப்பதாக விசாரணை நடத்த போது எத்தனை முறை இடி எங்களுக்கு அவகாசம் வேண்டும். எதுக்கு அவகாசம் வேண்டும்? சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறதுக்கு. சரி, எப்போ ஃபைல் பண்ணுவீங்க? நான் இந்த செப்டம்பர் மாதம் ஃபைல் பண்ணிடுவேன். சரி, செப்டம்பர் வாங்க. செப்டம்பர் வந்து என்ன இன்னும் ஃபைல் பண்ணலையா? பண்ணல, இன்னும் கொஞ்சம் டைம் வேணும். எப்போ பண்ணுவீங்க? நான் அந்த அக்டோபரில் பண்ணிடுவேன். சரி, அக்டோபரில் வாங்க. அக்டோபரில் பண்ணிட்டியா? இல்லை இவரான இன்னொரு 1 மாதம் டைம் வேண்டி கிடக்குது. எப்போ பண்ணுவேன்? நான் நவம்பரில் ஷுவராக பண்ணிடுவேன். நவம்பருக்கு வர்றாங்க, என்ன பண்ணுறாங்க? இதுக்கு மேலே உனக்கு நேரம் கொடுக்க முடியாது, போதுமான அவகாசம் முடிஞ்சுன்னு இது பண்ணுறாங்க. நேரத்தை கொடுத்துட்டு இதுக்கு மேலே கொடுக்க முடியாதுன்னு சொல்றது வேற. நேரமே கொடுக்காம இதுக்கு மேலே கொடுக்க முடியாது. தமிழ்நாடு அரசு நிறைவேற்றின ஒரு சட்ட திருத்தம் அது. அப்போ அவங்க தரப்புல இருந்து சொல்லணும்னு அவரை மென்ஷன் பண்றாரு. நான் எதிர்பார்க்க வேண்டிய எக்ஸ்பிளனேஷன் சொல்லி அது சொல்றதுன்றது எப்படி எடுத்து கவுண்டர் அஃபிடவிட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஒருத்தர் வந்து வழக்கு தாக்கல் பண்றாருன்னா அதுக்கு என்னுடைய தரப்புல நான் இந்த வழக்கை தாக்கல் செய்வதற்கு எனக்கான நேரம் முக்கியம். ஏன் அப்படின்னா நம்மகிட்ட எப்படி நீதிமன்றத்துக்கு லிமிடெட் ரிசோர்ஸஸோ அதே போல வந்து எல்லா நிறுவனங்களுக்கும் லிமிடெட் ரிசோர்ஸஸ் தான். சில வழக்குகளை சில வழக்கறிஞர்களை வைத்து தான் வெற்றிகரமாக நடத்த முடியும். அவங்களுக்கு நேரம் தேவை என்றால் நேரம் தேவைதான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அப்போ அதை பதிவு பண்ணுறதுக்கு நேரமே கொடுக்காம என்ன சொல்கிறாங்க, கடைசியில் 1 வாரம் உங்களுக்கு டைம் பத்தாதா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் இந்த வழக்கை அவசரமாக கருதுறீங்கன்ற காரணத்திற்காக அரசும் கருத வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி செந்தில் பாலாஜி வழக்கில் நாம் ஜாமீன் கேட்ட பொழுது நாம் அவசரமாக அதை கருதினாலும் இடி அவசரமாக அதை கருதாமல் கிட்டத்தட்ட 400 நாட்களுக்கு மேலே காலம் தாழ்த்தி அந்த வழக்கை வந்து நடத்தி கொண்டிருந்ததோ, அதே போல இந்த வழக்கிலும் நீங்கள் அவசரமாக பெட்டிஷனர் அவசரமாக கருதுகின்ற ஒன்றை அரசும் அவசரமாக கருத வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது ஃபேக்ட். இப்போ அது வந்து இங்கே மீறப்பட்டிருக்கிறதா அப்படின்ற அந்த கேள்வி வருகிறது. இதுக்கான நேரத்தை கொடுக்க வேண்டியது அவங்களுடைய கடமை. இப்போ இந்த வழக்கு நடந்த முறைகளில் இப்படி இவ்வளோ முரண்பாடுகள், இவ்வளோ வந்து அப்நார்மலான விஷயங்கள்லாம் நடந்திருக்குது. அதேமாரி அதில் இந்த வழக்கு எந்த அடிப்படையில் யூஜிசியோட கைட்லைன்ஸ் அடிப்படையில் அதை முகாந்தாரமாக வச்சு தான் இந்த வழக்கு இந்த ஸ்டே வந்து கொடுக்கணும், தமிழ்நாடு அரசு எடுக்கிற நடவடிக்கைகளுக்கு வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி போட்டப்பட்ட வழக்கு. அந்த ஆதாரமே அந்த விஷயமே வந்து தவறானது அப்படின்ற ஒரு செய்தி வருது. அது ஆமாம், இதில் வந்து பலரும் குறிப்பிடுவது என்ன அப்படின்னா சட்டத்திற்கு புறம்பாக அல்லது வந்து உண்மைக்கு மாறாக அப்படின்ற விஷயங்களை குறிப்பிடுறாங்க. எதன் அடிப்படையிலன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த 10 பில்லையும் பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது, நீங்கள் எப்படி இதில் தலையிடலாம் அப்படின்ற கேள்வி. அது ஃபேக்சுவலி அவங்க பார்வையில் சரி. இன்னொன்று இதில் ஃபேக்சுவலாக இருக்கக்கூடிய இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னா இந்த வழக்கில் வந்து மனுதாரர் வந்து பெட்டிஷனர் என்ன சப்மிட் பண்ணுறாரு அப்படின்னா the impunged amendments suffer from the vice of repugnancy since they are in direct conflict with the regulation 7.3 of the UGC regulations on minimum qualification appointment of teachers, academic staff and others 2018. அதாவது யூஜிசி ரெகுலேஷன் 2018 இருக்கக்கூடிய 7.3வது பிரிவை நேரடியாக மீறுவதாக தமிழ்நாடு அரசின் சட்டங்கள் இருக்கிறது. அதனால் இந்த தமிழ்நாடு அரசு நிறைவேற்றிய சட்டங்கள் செல்லாது அப்படின்னு அறிவிக்க சொல்லி அவர் வந்து வழக்கை தொடுத்திருக்கிறார். அப்போ அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசாங்கம் ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் GOMS நம்பர் 5 டேட்டட் 11/1/2021 படி யூஜிசி ரெகுலேஷனை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு மனுதாரர் சொல்கிறார். ஆமாம், அப்போ அதுதானே சரி, அவங்க கொடுத்த தீர்ப்பு சரி தானே? அதுதான் சிக்கல். 2018 யூஜிசி கொடுத்த ரெகுலேஷன் என்ன? கடந்த ஜூலை 18, 2018 அன்று இந்தியாவினுடைய அஃபீஷியல் கெசட்டில் வந்து அது வெளியாகி இருக்கிறது. அது 111 பக்கம், பாதி ஹிந்தியில் இருக்கும், அதுக்கு பிறகு இங்கிலீஷில் இருக்கும். இதுதான் அந்த டாக்குமெண்ட். இதில் வந்து என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா ப்ரொவிஷன் 7.3 அதில் என்ன குறிப்பிட்டிருக்கிறாங்கன்னா வைஸ் சான்சலர் அவங்களுடைய செலெக்ஷன் ப்ராசஸ் யூனிவர்சிட்டிஸில் எப்படி இருக்கணும் அப்படின்னு. அதில் 3லேருந்து 5 பேர் இருக்கணும், அவங்க 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பொசிஷனில் இருந்திருக்கணும் உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டு மெம்பர்ஸ் யார் யார் சர்ச் கம் செலக்ட் கமிட்டியில் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. அதில் வந்து ஹையர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய எஜுகேஷன் லிஸ்ட்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான ஒரு திருத்தம் என்ன கொண்டு வராங்க அப்படின்னா 1 member of the search cum selection committee shall be nominated by the chairman University of Grants Commission for selection of vice chancellors of state, private and deemed to be universities. அதாவது அரசு, தனியார் மற்றும் நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் ஆகியவற்றின் துணைவேந்தர்களை நியமிக்கும் போது அவர்களுக்கான தேடுதல் குழுவில் யூஜிசி சேர்மனுடைய நாமினி ஒருவர் இருப்பார் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல 3 நாமினின்றது பழைய விதி, இவங்க 3லிருந்து 5 நாமினி அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன 3லிருந்து 5? 3லிருந்து 5ன்னு மாற்றும் பொழுது 4வது நாமினி யூஜிசி நாமினி, 5வது கவர்மெண்டா அல்லது கவர்னரே போட்டுக்குவாரா? அது ஏன் கிளாரிட்டி இல்லாமல் இருக்கு? அப்போ இது என்ன செய்யறாங்க? இதை தான் 2018 ரெகுலேஷன். இதை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொண்டதா அப்படின்னா தமிழ்நாடு அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மிக தெளிவாக சொல்லுகிறார். யூஜிசி the learned advocate general asserted that the subject universities are not receiving any financial assistance from the UGC.
யூஜிசியிடமிருந்து நாங்கள் எந்த நிதியையும் பெறுவது இல்லை. அண்ட் தட் த 2018 regulations have been adopted with a caveat. அதாவது 2018 ரெகுலேஷன்ஸை நாங்கள் திருத்தங்களோடு ஏற்றுக்கொண்டோம் அல்லது நிபந்தனைகளோடு ஏற்றுக்கொண்டோம். அதுதான் அடாப்டட் வித் ஏ கேவியட் அப்படின்னு அவர் குறிப்பிடுறார். என்ன நிபந்தனையோடு ஏற்றுக்கொண்டார்? அது என்ன ஜிஓ? ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஜிஓ எம்எஸ் நம்பர் 5/11/2021. இதுதான் அந்த ஜிஓ. அந்த ஜிஓல என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்னா, ஒவ்வொரு ப்ரொவிஷனையும் அடாப்ட் பண்ணணும் நம்ம. அதாவது யூஜிசி வந்து 10 செக்ஷன் திருத்துறாங்க அப்படின்னா அந்த 10 செக்ஷனையும் நம்ம ஒன்னொன்னா ஜிஓல ஆட் பண்ணி இதை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்றத சேர்க்கணும். அப்படி வரும் பொழுது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கின்ற தமிழ்நாடு அரசு சில திருத்தங்களை மட்டும் மேற்கொண்டிருக்கிறது. என்ன செய்தது அப்படின்னா, 7வது ப்ரொவிஷன் செலெக்ஷன் ஆஃப் ப்ரோ சான்சலர் அண்ட் வைஸ் சான்சலர் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ், அதில் செக்ஷன் 7.3 வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட்னு வரும் பொழுது, ரிகார்டிங் த அப்பாயின்மெண்ட் அண்ட் செலெக்ஷன் ஆஃப் வைஸ் சான்சலர்ஸ் of 12 universities, the acts of the above 12 universities as amended in Tamil Nadu Universities Laws Amendment Act 2017 shall be followed. இந்த 12 பல்கலைக்கழகங்கள் என்னென்ன? மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி, அண்ணா பல்கலைக்கழகம், பாரதியார், பாரதிதாசன், அன்னை தெரசா, மனோன்மணியம் சுந்தரனார், திருவள்ளுவர், தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம், அண்ணாமலை பல்கலைக்கழகம், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, பெரியார் யூனிவர்சிட்டி, இந்த பல்கலைக்கழகங்களுக்கெல்லாம் நாங்கள் எதை பின்பற்றுவோம் என்றால், தமிழ்நாடு யூனிவர்சிட்டிஸ் லாஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2017 பின்பற்றுவோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதென்ன தமிழ்நாடு யூனிவர்சிட்டிஸ் லா அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2017? அதுதான் யூஜிசி 2018 ஜிஓவானா? கிடையாது. ஏன்னா அது 2018 ஜூலையில் வருது. நம்ம என்ன சொல்றோம்? 2017 ஜூலையில் நான் போட்ட ஜட்ஜ்மெண்ட் ஆர்டரை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்றாங்க. அப்போ அதுல வந்து தமிழ்நாடு அரசு என்ன சொல்லி இருக்கிறது? கெசட் ஜூலை 14ஆம் தேதி 2017ஆம் ஆண்டு வெளியான அந்த நோட்டிபிகேஷன், அதில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்னா, ஒவ்வொரு பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய இதையும் திருத்துறாங்க. அதில் வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட்டுக்கான செலக்ட் கம் செர்ச் கமிட்டி வந்து என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்னா, அதில் யார் யார் இருப்பாங்க அப்படின்றதையும் தீர்மானம் பண்ணுறாங்க. அதில் யார் யார் இருக்கலாம் அப்படின்னு அவங்க தீர்மானம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, த கமிட்டி ஷால் கன்சிஸ்ட் ஆஃப் 3 பேர். 1 பை கவர்னர், 1 பை செனட், 1 பை சிண்டிகேட், 1 பை யூஜிசி சேர்மன் கிடையாது. அப்ப 2018 ரெகுலேஷனை ஏற்றுக்கொண்டதாக இந்த நீதிமன்ற தீர்ப்புல குறிப்பிட்டிருக்கு இல்லையா? 2018 யூஜிசி ரெகுலேஷனை நான் ஏத்துக்கிட்டேன். எதுல ஏத்துக்கிட்டேன்? அசோசியேட் ப்ரொஃபசர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர், பிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டர் அப்பாயின்மெண்ட்ல ஏத்துக்கிட்டேன். வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட்ல ஏத்துக்கிட்டேனா? ஏத்துக்கல. அப்ப இது எப்படி எனக்கு பைண்டிங் ஆகும்? இந்த கேள்விக்கு இந்த தீர்ப்பில் பதில் இல்லாமல் போயிருக்கிறது தான் பலரையும் இப்போது வியப்பில் ஆழ்த்தி இருக்கக்கூடியதாக மாறுகிறது. எப்படி வழக்கறிஞர் வந்து அதை முன்வைக்கிறாரு? இதை தான் வந்து வில்சன் அவர்களும் சரி, தமிழ்நாடு அட்வொகேட் ஜெனரல் அவர்களும் சரி தொடர்ந்து வலியுறுத்துறாங்க. ஆனால் அது பற்றிய எந்த வாதங்களும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. தமிழ்நாடு அரசு அதற்கு ஒரு முக்கியமான முகாந்திரத்தை காட்டுகிறது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி 2015 ஒரு தீர்ப்பு வந்திருக்குது, உச்சநீதிமன்ற தீர்ப்பு. கல்யாணி மதிவாணன் வெர்சஸ் ஜெயராஜ் அண்ட் அதர்ஸ். கல்யாணி மதிவாணன் யாரு அப்படின்னா, மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக நியமிக்கப்பட்ட நபர். அந்த நபரினுடைய நியமனத்துக்கு எதிராக சர்ச் கம் செலக்ட் கமிட்டியில் 3 பேர் இருப்பாங்க இல்லையா? அந்த 3 பேர்ல வந்து 3 நாமினி கொடுக்கணும். அவங்க வந்து கவர்னருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் 3 பேரை செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த 3 பேர்ல ஒருத்தர் கல்யாணி மதிவாணன், மீதி 2 பேர் ஜெயராஜ், அதுக்கப்புறம் இன்னொரு நபர். இந்த மீதி 2 பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, கல்யாணி மதிவாணன் நியமனத்திற்கு எதிராக வழக்கு தொடுக்கிறார்கள். எதுக்கு வழக்கு தொடுக்கிறாங்க? கல்யாணி மதிவாணன் தேவையான யூஜிசி தகுதிப்பாடுகளை பெறவில்லை அப்படின்னு தொடுக்கிறாங்க. 2010 வந்த யூஜிசி ரெகுலேஷன் என்ன சொல்லுதுன்னா, 10 ஆண்டுகள் அவங்க வந்து பயிற்றுனராக இருந்திருக்கணும், டீச்சராக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லுது. மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி ஆக்ட் என்ன சொல்லுது? அது டீச்சிங் போஸ்டே கிடையாது, அது ஆஃபீஸர் போஸ்ட். இப்போ ஸ்கூலில் நம்ம பார்த்துருப்போம், பிரின்சிபல் ஒருத்தர் இருப்பார், ஹெட் மாஸ்டர் ஒருத்தர் இருப்பார். அவர் 12ஆம் கிளாஸ் கிளாஸ் எடுப்பார், 10ஆம் கிளாஸ் கிளாஸ் எடுப்பார், அவர் டீச்சர். ஆனால் யூனிவர்சிட்டியை பொறுத்தவரையில் டீன் டீச்சர், டீன் பாடம் எடுக்க வருவார், ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் பாடம் எடுக்க வருவார், வைஸ் சான்சலர் பாடம் எடுக்க வருவாரா? அவருடைய வேலை என்ன? நிர்வாகம் பண்றது. யாரை வைத்து நிர்வாகம் பண்ணுவது? நல்ல கல்வியாளர்கள் கொண்ட செனட்டையும் சிண்டிகேட்டையும் வச்சு பல்கலைக்கழகத்தை நிர்வாகம் பண்றது, அரசு கொடுத்த வழிகாட்டுதலின் படி. அப்ப அவருக்கு என்ன தேவை? நிர்வாகத்திறனும் கல்வியியல் ஆளுமையும் தேவையே தவிர அவர் வாத்தியாரா வேலை பார்த்திருக்குன்ற அவசியம் இல்லை அப்படின்றது மதுரை காமராஜர் பல்கலைக்கழக சட்டம் தெளிவாக சொல்லுகிறது. இப்போ தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுதுன்னா, மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டிஸ் ஆக்டின் படி நாங்கள் கல்யாணி மதிவாணன் அவர்களை நியமித்தது சரி என்று வாதிடுகிறது. ஜெயராஜ் என்ற அதர்ஸ் என்ன வாதிடுறாங்க அப்படின்னா, யூஜிசி ரெகுலேஷன் படி இது தப்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கல்யாணி மதிவாணன் கேஸ்ல என்ன தீர்ப்பு கொடுக்கப்பட்டது அப்படின்றத நாம கொஞ்சம் கவனிக்க வேண்டியது இருக்கிறது. கல்யாணி மதிவாணன் கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் என்ன தீர்ப்பு கொடுத்திருக்குது அப்படின்னா, உச்சநீதிமன்றத்தில் நடந்த இந்த வழக்குல ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாங்க.
அதாவது 2010 வரைக்கும் யூஜிசி எந்த இடத்துலையும் வைஸ் சான்சலருக்கான கல்வி தகுதியை பற்றி பேசவே இல்லை. யூஜிசியினுடைய மூல சட்டத்திலாவது பேசி இருக்கிறதா அப்படின்னா அங்கேயும் பேசல. மதுரை காமராஜ் சட்டம் தெளிவா சொல்லுது, அது வந்து ஆபீசர் போஸ்ட் அப்படின்றத தெளிவா சொல்லுது. ஆனா யூஜிசி அதை தெளிவா சொல்லுது, ஆனா யூஜிசி அதை தெளிவா சொல்லல. மாறாக 2010 வரைக்கும் ஜட்ஜ்மெண்ட்லேயே தெளிவா சொல்றாங்க, 2056 ஆக்ட்ல வைஸ் சான்சலர் யாருன்றது இல்ல, 2000 அது இல்ல, 2010 திடீர்னு வந்து இவங்க செக்ஷன் ரெகுலேஷன் 7.3 வந்து உள்ள செருகி வைஸ் சான்சலர் யாரு அப்படின்றத இவங்க தீர்மானம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றது வருது. அப்ப எது வந்து மூல சட்டம்? மாநில அரசு கொண்டு வந்தது தான் மூல சட்டம். இது வந்து அதற்கு பிற்பாடு பிறப்பிக்கப்படுகிறது. அப்ப இதுல கான்ஃபிளிக்ட் வரும்பொழுது எப்படி முடிவெடுக்கிறது அப்படின்றது தான் கல்யாணி மதிவாணன் கேஸ். அந்த கல்யாணி மதிவாணன் கேஸ்ல ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்னன்னா, பாம்பே ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட். பாம்பே ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ரெகுலேஷன் 7.3.0 வந்து யூஜிசி ரெகுலேஷன் 2010 கொண்டு வரப்பட்டது வந்து உண்மையான ஆக்டில் எந்த பொருத்தப்பாடும் இல்லாதது போல இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, யூஜிசியினுடைய இந்த ரெக்கமெண்டேஷன் என்பது, இந்த ரெகுலேஷன் என்பது ரெக்கமெண்டேட்டரி நேச்சர், அது பைண்டிங் நேச்சர் கிடையாது அப்படின்றத சொல்றாங்க. இதை இந்த தீர்ப்புல நீதிபதிகள் NV ரமணா மற்றும் முகோபாத்யாய் கோட் பண்ணி என்ன சொல்றாங்க அப்படின்னா, யூஜிசி ரெகுலேஷன் 2010 வந்து மூல சட்டத்தில் ஆதாரமே இல்லைன்னு சொல்றதை நாங்கள் ஏத்துக்கல. ஆனா ஒன்றை மட்டும் ஏத்துக்கிறோம், 7.3.0 அதாவது வைஸ் சான்சலர் நியமனம் பற்றிய அந்த சரத்து என்பது பியூர்லி ரெக்கமெண்டேட்டரி என்பதை நாங்கள் வழிமொழிகிறோம் அப்படின்றத மிக தெளிவாக அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இந்த ரெகுலேஷனை கட்டாயப்படுத்த வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. கல்யாணி மதிவாணன் நியமனம் செல்லும். எதன் அடிப்படையில்? மதுரை காமராஜ் பல்கலைக்கழக சட்டத்தின் அடிப்படையில். இப்பயும் அதான் வச்சிருக்கிறோம். நாங்கள் மதுரை காமராஜ் பல்கலைக்கழக சட்டத்தின்படி, பெரியார் பல்கலைக்கழக சட்டத்தின்படி அல்லது மற்ற பல்கலைக்கழக சட்டங்களின்படி நியமிக்கிறோம். இது என்ன கேடு? 2018 ஏத்துக்கிட்டோன்னு பதிவு பண்றாங்க. 2018 நாம ஏத்துக்கலையே. 2018 ஏத்துக்கிட்டாதான் அது என் மேல பைண்டிங். நான் ஏத்துக்கிடாத போது அது எப்படி பைண்டிங்? அது வெறுமனே ரெக்கமெண்டேஷன் மட்டும் தான் சொல்றாங்களே தவிர அது தொடர்பா தமிழ்நாடு அரசு தனி வழக்கையும் தொடுத்திருக்கிறது. அப்போ ரெண்டு இடத்துல கான்ஃபிளிக்ட் வருது. இந்த யூஜிசி ரெகுலேஷனை நம்ம சேலஞ்ச் பண்ணி கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கிறோம். இந்த கேஸை இங்க வச்சு விசாரிக்க கூடாதுன்னு நம்ம கேஸ் போட்டிருக்கிறோம். அப்ப ரெண்டு சேலஞ்சிங் பெட்டிஷன்ஸ் இருக்கிற இடத்துல மதுரையில் இருக்கக்கூடிய பெஞ்ச், சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பெஞ்சு எப்படி இந்த வழக்கை எடுத்துக்கொண்டது அப்படின்றது தான் இப்ப இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. அப்போ உண்மையான ஃபேக்டை பூரா தள்ளி வச்சுட்டு இது வேறு நோக்கங்களை வெளிப்படுத்துகிறதா எடுத்துக்கொண்டது ஒரு பக்கம். எப்படி இந்த தீர்ப்பு வழங்க முடிஞ்சது இப்படி ஒரு ஃபேக்சுவல் எரர் இருக்கும்போது? அதில் வந்து பல்வேறு கோணங்களில் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கிறது. முதல்ல வந்து இந்த வழக்கில் வந்து இவ்வளவு வேகமாக விசாரணை, இவ்வளவு வேகமான தீர்ப்பு இதெல்லாம் வழங்கப்பட்டதே வந்து பலத்த சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. அதில் 10/25 இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, 2018 ரெகுலேஷனை எடுத்துக்கொண்டதற்கு பிறகு அதனை மீறிய ஒரு சட்டத்தை மாநில அரசு செய்யக்கூடாது அப்படின்னு பதிவு பண்ணுறாங்க. யாரு? நீதிபதி பதிவு பண்றாரு. 10/23 என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது யூஜிசி ரெகுலேஷனுக்கும் அமெண்ட்மெண்ட்டுக்கும் இடையில சர்ச்சை எழுந்தால் யூஜிசி ரெகுலேஷன் தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அதுலேயே என்ன சொல்றாங்கன்னா, இட் இஸ் ட்ரூ தட் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு ஹாஸ் ஃபைல்ட் a writ petition under Article 32 of Constitution of India questioning the validity of 2018 regulation. 2018 ரெகுலேஷனை சேலஞ்ச் பண்ணி தமிழ்நாடு அரசு வழக்கு தொடுத்திருப்பது என்னவோ உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நீங்கள் ஆர்டர் எதுவும் வாங்கலையே, அதனால நான் ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போ உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு அப்படின்றது நன்கு தெரிந்த பிறகும் இந்த இதை தாக்கல் செய்கிறாங்க. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மெமோ கொடுக்க சொன்னாருன்றதை சொல்லி கொடுத்தும் இந்த தீர்ப்பை எழுதி கொடுக்குறாங்க. அப்படின்னா இங்கே தான் வந்து சர்ச்சை உருவாக தொடங்குகிறது. இந்த தீர்ப்பின் மீதான விமர்சனம் அங்கிருந்து தான் உருவாக தொடங்குகிறது. இந்த வழக்கில் இருக்கக்கூடிய பல்வேறு நியூயான்சஸ்ல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, ஏற்றுக்கொள்ளப்படாத யூஜிசி ரெகுலேஷன் எப்படி என் மேலே பைண்ட் ஆகும் அப்படின்றது தான் இருக்கிறதுல முக்கியமான கேள்வி. எப்போ அது பைண்ட் ஆகும் பைண்ட் ஆகாதுன்றது கான்ஸ்டியூஷனல் கொஸ்டினுக்குள்ளாகும்னா, நான் ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணுறேன். அந்த அமெண்ட்மெண்ட் வந்து அதனுடைய நோக்கத்தை சிதைப்பதாக, இப்போ ஒரு உதாரணத்திற்கு நான் வந்து மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி ஆக்டில் நான் சீஃப் மினிஸ்டர் ஆகி மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி ஆக்டில் வந்து நான் வந்து ஒரு திருத்தம் கொண்டு வரேன். என்ன சொல்கிறேன்? 18 வயது நிரம்பிய யாரை வேண்டுமானாலும் துணைவேந்தராக நியமிக்கலாம் அப்படின்னு நான் எழுதி வைக்கிறேன்னு வைங்களேன்.
அது அரசியலமைப்பு சட்டத்தை மீறும். எப்படி மீறும்? ஒரு கல்வியாளரை நியமிக்க வேண்டிய இடத்துல நீங்க சம்பந்தம் இல்லாத 18 வயது நிரம்பிய ஒரு நபர்னா 19 வயசுல நீங்க வந்து ஒரு கல்லூரி படிப்பை கூட முடிக்காத ஒருத்தரை நீங்க நியமிப்பீங்களா? அது எப்படி பொருத்தமா இருக்கும்? பல்கலைக்கழகத்தால் எப்படி நிர்வகிக்க முடியும்? இப்படின்ற கேள்வி எல்லாம் எப்போ வரும்? நான் வந்து அராஜகமான ஏதோ ஒன்றை செய்தால், கிளாரிங்லி அன்கான்ஸ்டியூஷனலா ஏதோ ஒன்று செய்தால் வரும். இங்க கிளாரிங்லி அன்கான்ஸ்டியூஷனலா என்ன நடந்துச்சு? எதை கிளாரிங்லி அன்கான்ஸ்டியூஷனல் சொல்றாங்கன்னா, பல்கலைக்கழகங்களை உருவாக்குவதற்கும் நிர்வகிப்பதற்கும் எந்த அதிகாரமும் இல்லாத ஒன்றிய அரசாங்கம் அந்த பல்கலைக்கழகங்களுக்கு சட்டத்தை மட்டும் வகுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவது கான்ஸ்டியூஷன். இப்படி கான்ஸ்டியூஷன் உண்மையிலே சொல்லி இருக்கிறதா அப்படின்னா அப்படி சொல்லலை. பல்கலைக்கழகங்களுக்கு வந்து பல்கலைக்கழகங்களை உருவாக்குவதற்கும் அதை கலைப்பதற்கும் ஒன்றிய அரசாங்கத்துக்கு அதிகாரமே கிடையாது. திரு AK ராஜன் அவர்கள் தன்னுடைய நீட் கமிட்டியினுடைய ரிப்போர்ட்ல தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். பல்கலைக்கழகங்களை உருவாக்குவதற்கும் நிர்வகிப்பதற்கும் கலைப்பதற்கும் அதிகாரம் கொண்ட ஒரே அமைப்பு மாநில அரசுகள் மட்டும்தான். சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸை உருவாக்குவதற்கு கூட அவர்களுக்கு எந்த அதிகாரமும் அரசியலமைப்பு சட்டப்படி கிடையாது அப்படின்றத தான் அவர் தன்னுடைய நீட் அறிக்கையில மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். அப்போ நீங்க ஒரு விஷயத்தை கருதுகோளா எடுத்துக்கிட்டு அதன் பார்வையில மட்டுமே நான் நீதியை கொடுப்பேன் அப்படின்னா அது சரியான நீதியாக இருக்குமா? ஏன்னா சாமிநாதன் அவர்கள் ஒரு விழாவில் கலந்து கொண்டு பேசும் பொழுது ரொம்ப இதாக பதிவு பண்றாரு. அதாவது ரொம்ப கண்ணியத்தோட அவர் பதிவு பண்றாரு. என்ன பதிவு பண்றாரு? எங்களுக்கெல்லாம் எது முக்கியம்? அரசியலமைப்பு சட்டம் தான் முக்கியம். அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தை நான் மதிச்சு நடக்கிறேன் அப்படின்றது ரொம்ப பவ்யத்தோட மகிழ்ச்சியோட சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அம்பேத்கர் எழுதி தந்த அந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியம். மாநில அரசா ஒன்றிய அரசான்னு வரும் பொழுது ஒன்றிய அரசும் மாநில அரசும் இணக்கத்தோடு செயல்பட கோஆர்டினேஷன், அதாவது யூனிவர்சிட்டிஸை பத்தி எங்கெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கோ அங்கெல்லாம் என்னென்ன இருக்கும் அப்படின்னா கோஆர்டினேஷன் அண்ட் டிட்டர்மினேஷன். டிட்டர்மினேஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் யூனிவர்சிட்டின்னு இருக்காது, கோஆர்டினேஷன் அண்ட் டிட்டர்மினேஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும். அந்த கோஆர்டினேஷன்னா என்ன அப்படின்றத கல்யாணி மதிவாணன் வழக்கிலையும் சொல்லியிருக்கிறாங்க. AK ராஜன் தன்னுடைய நீட்டறிக்கையிலையும் சொல்லியிருக்கிறாரு. என்னது? மாநில அரசும் ஒன்றிய அரசும் பல்கலைக்கழகங்களும் இணக்கமான சுமூகமான சூழலில் ஒரு முடிவை எடுக்க வேண்டும் அப்படின்னு. ஒரு மாநில அரசு அதற்கு எதிரான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது அப்படின்னா அதன் மீது நீங்க எப்படி திணிக்கலாம்? நீங்க என்ன நடவடிக்கை எடுக்கலாம்? நிதி கொடுக்க மாட்டேன்னு சொல்லலாம், அதுக்கு வேற சில நடவடிக்கைகள் எடுக்கலாம். அது உங்க சட்டத்திற்கு உட்பட்டு. எந்த சட்டம்? UGC ஆக்ட் 1956 உட்பட்டு நீ என்னனாலும் எடுத்துக்கோ. ஆனா எப்படி நியமிக்கவே கூடாதுன்னு உன்னால சொல்ல முடியும்? அதை சேலஞ்ச் பண்ணியிருக்கமே. அப்ப இதுதான் இங்க இருக்கக்கூடிய பெரிய கிரைசிஸ். இப்போ இதுல வந்து எதுவும் டெமோகிராஃபிக் ஃபேக்டர் எதுவும் இதுல பாதுகாக்கப்படுகிறதா அப்படின்றது தெரியல. ஏன்னா பல நீதிபதிகள் வந்து வெளியே பேசும் பொழுது என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, மேடையில பேசக்கூடிய பொழுது டெமோகிராஃபியை வந்து பாதுகாக்கணும். இந்த டெமோகிராஃபி மாறிடுச்சு அப்படின்னா, அதாவது எப்ப 1950 என்ன டெமோகிராஃபி இருந்துச்சோ அதே டெமோகிராஃபி இப்ப இருக்கணும். மாறிடுச்சுன்னு வைங்களேன், அரசியலமைப்பு சட்டம் செல்லுபடியாகாம போயிருமா அப்படின்னு அம்பேத்கர் சொல்லியிருக்காரா? என்ன பொருள் அதுக்கு எனக்கு தெரியலையே. ஒருவேளை 1950 கல்வி நிலையங்கள்ல வந்து ஓபிசிக்களுக்கு பெரிய அளவில் இடம் இல்லை, ரிசர்வேஷன் இல்லை, SC/ST ரிசர்வேஷன் கிடையாது, இப்படி எல்லாம் இல்லாமல் பெரும்பான்மையான ஃபார்வர்டு கம்யூனிட்டிஸ் மட்டுமே உள்ளே இருந்த, அதாவது 100க்கு 100% ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்களே உள்ளே இருந்த டெமோகிராஃபியை பாதுகாக்க போறாங்களா? எனக்கு தெரியல. அது அவங்க தான் தெளிவுபடுத்தணும். அரசியலமைப்பு சட்டத்தின் மீது மிகுந்த மரியாதை கொண்ட நீதிபதிகள் அவங்க தான் அதை தெளிவுபடுத்தணுமே தவிர எனக்கு அது அர்த்தம் புரியல. இப்போ பல கேள்விகளுக்கு வந்து நீதிபதிகள் வந்து விளக்கம் கேட்குறாங்கல்ல. CJ என்கிட்ட வந்து சொன்னாரா, அவர் சொன்னா நான் கேட்குறேன்னு சொல்றாங்கல்ல. அப்படி சொல்லக்கூடியவர்கள் இதை விளக்க சொல்லணும்ல. வெளியே நீங்க என்ன சொல்றீங்க? டெமோகிராஃபியை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம். 1950 அதுக்கு மேலே பேச முடியாது அவங்களால. அது அவங்களே சொல்றாங்க. ஏன் பேச முடியாது? ஏன்னா அவங்க ஜட்ஜா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்களுக்கே அதில் ஏதோ ஒரு கார்னர் பாயிண்ட் தெரியுது, இதில் ஏதோ சிக்கல் இருக்கும் அப்படின்னு தோணுது. அப்போ இதெல்லாம் தீர்ப்பில் ரிஃப்ளெக்ட் ஆகுதான்ற கேள்விகள் வந்து இயல்பிலேயே வரக்கூடும்ல. இப்போ வெளியே வந்து அரசியல் கருத்தை பேசும் பொழுது தீர்ப்பின் மீதும் அந்த அரசியல் கருத்துக்களை ஏற்றி பார்ப்பது அப்படின்றது மக்களுடைய இயல்புங்க. அதை நீங்க எப்படி கட்டுப்படுத்த முடியும்? இந்த கேள்விகள் தான் இன்றைக்கு சமூகத்தில் எதிரொலிக்கிறத பார்க்க முடிகிறது. ஏன் இந்த தீர்ப்புக்கு இதுவரை எவ்வளவோ தீர்ப்புகள் வந்திருக்கிறது, எது வந்து கடுமையான கண்டனத்திற்கு உள்ளாக்கப்பட்டது அப்படின்னா 2 தீர்ப்புகள். ஒன்று, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சனாதன எதிர்ப்பு மாநாட்டில் வந்து தாமுயகாச நடத்திய மாநாட்டில் பேசும் பொழுது சனாதனம் வந்து டெங்கு, மலேரியா, சிக்கன் குனியா போல ஒழிக்கப்பட வேண்டியது அப்படின்னு பேசியிருந்தார். அது வந்து சர்ச்சையானது. அதற்கு பிறகு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. எது? சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. அதில் வந்து நீதியரசர் அனிதா சுமந்த் அவர்கள் நினைக்கிறேன், அந்த அவங்க எழுதும் பொழுது என்ன குறிப்பிட்டிருந்தாங்க அப்படின்னா, வேத ஆகம இதிகாச உதாரணங்களை எல்லாம் காட்டியிருந்தாங்க.
ஒரு அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்ட நீதிமன்றம் வந்து வேத ஆகம இதிகாச புராணங்களை எல்லாம் மேற்கோள் காட்டி தீர்ப்பளிக்க முடியுமா அப்படின்றது வந்து பலத்த சர்ச்சையை ஏற்படுத்தியது. அதற்கு பிறகு அதில் சொல்லப்பட்ட பல்வேறு விஷயங்கள் திருத்தப்பட்டு, எனக்கு தெரிஞ்சு நம்ம கண் பார்வையில் திருத்தி வெளியிடப்பட்ட ஒரே தீர்ப்பு அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதற்கு பிறகு அந்த தீர்ப்பு பல இடங்களில் திருத்தம் செய்யப்பட்டு, சாதி குறித்து அதில் சொல்லப்பட்ட தவறான கருத்துக்கள் திரும்ப பெறப்பட்டு தீர்ப்பு திருத்தப்பட்டு மறுபடியும் வெளியிடப்பட்டது. இது ரொம்ப பெரிய சர்ச்சையானது. அதற்கு பிறகு இன்னொரு தீர்ப்பு ரொம்ப சர்ச்சையானது என்ன அப்படின்னா, எச்சில் இலையில் உருளுவது அவரவரனுடைய தனிப்பட்ட உரிமை சார்ந்தது. இப்போ என்னுடைய வீட்டில் வந்து நான் தந்தை பெரியார் படத்தையும் வச்சுக்கலாம், காஞ்சி மகாபிரிவா படத்தையும் வச்சுக்கலாம், அது வந்து என்னுடைய உரிமை. ஆனால் நான் ஒரு அரசு ஊழியராக பணியாற்றுகிறேன் அப்படின்னா அங்கே வந்து மத ரீதியான சமிக்ஞைகளை வெளிப்படுத்தக்கூடிய எதையும் வைத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்றது பொதுவாக பின்பற்றப்படுகின்ற மரபு மட்டுமல்ல, அரசு விதித்திருக்கக்கூடிய சட்டம். அப்போது அதையெல்லாம் தாண்டி நான் உன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதெல்லாமே கேள்விக்கு உட்படுத்த தான் வேணும். ஏன்னா அவங்க அதை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கும் பொழுது யாரோ ஒருத்தர் போய் இவர் என்ன உங்கள் தாத்தாவான்னு கேட்க தானே செய்வார். அவர் ஏன் கேட்காம போனால், அவர் பார்க்குறாரு இந்த பெரியவாவுக்கும் இங்கே இந்த கோர்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லையே, இவர் இந்த கோர்ட்டுக்கெலாம் வரமாட்டார், தமிழ் தகவலத்து கூட எந்திரிச்சு நிற்க மாட்டார், அவர் எப்படி இந்த மாண்புமிகு நீதிமன்றத்தில் இருக்கலாம் அப்படின்ற சந்தேகத்தோடு ஒருவேளை பர்சனலாக ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்குமோ, அது தொப்புள் கூடிய உறவாக இருப்பாங்களோ அப்படின்ற அடிப்படையில் வந்து நீங்கள் இது உங்கள் தாத்தாவா அப்படின்னு கேட்குறாரு அப்படின்னா அது இயல்பாக வரக்கூடிய கேள்வி. அதை வந்து நீங்கள் கேள்வி பண்ணுறீங்க அப்படின்னா அவருக்கும் அறநிலைத்துறைக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் மகாபிரிவாவுக்கும் அறநிலைத்துறைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஆதிக்கத்துக்கும் அறநிலையத்துறைக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனால் நம்முடைய கோரிக்கை என்ன, இதை பூரா அறநிலையத்துறை டேக் ஓவர் பண்ணணுன்றது தான். ஏன்னா அது மக்கள் சொத்து, பெரும்பான்மையான மக்கள் உழைத்து கொடுத்த சொத்து, அந்த சொத்துக்கள் மக்களுக்கே பயன்படுத்தப்பட வேண்டும் அப்படின்றதுக்காக அதை கைப்பற்ற வேண்டும். ஆனால் அவங்க டினாமினேஷன் ஆயிடுவாங்க. இல்லை அவங்க வந்து அறநிலையத்துறைக்கு எதிரானவங்க தானே. இல்லை அவங்க கோர்ட்டுக்கு போய் ஹிந்துவே இல்லைன்றுவாங்கங்க. உங்களுக்கு தெரியும்ல, இப்போ இந்த கேஸில் நடந்துச்சு இல்லையா, தில்லை நடராஜர் கோயில் தீர்ப்பு வந்தது இல்லையா, தில்லை நடராஜர் கோயிலில் வந்து கேஸ் போயிட்டு இருக்கும்போது நாங்கள் இந்துவே கிடையாதுங்க, நாங்கள் தனி டினாமினேஷன். என்ன டினாமினேஷன்? பொது தீட்சிதர்கள் நாங்கள். அப்படியா? அப்போ உள்ளே இருக்கிற சிவன், நாங்கள் 100 தீட்சிதர்கள் கைலாசத்துலேருந்து வந்தோம், 99 பேர் வெளியே இருக்கோம், 100வது நபர் தான் உள்ளே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சிவன் வந்து முப்பாட்டன்றோம், நம்ம சிவன் வந்து இந்து மத கடவுள்ன்றோம், சைவ சமயத்தை பிரசவித்தவர்னு சொல்கிறோம், தேவாரம் திருவாசகம்னு பாடி நெஞ்சமெல்லாம் முருகன் நாங்கள் திருநீர் பூசி கொட்டை போட்டு மண்டி போட்டு அவரிடம் வந்து நாங்கள் அனுக்கிரகம் வேண்டிகிட்டு இருக்கிறோம். ஆனால் அவங்க வந்து அவர் எங்கவா, அவர் தீட்சிதா, அவர் வந்து பொதுவானவா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தனி மடமாக தங்களை நிர்வகித்துக் கொள்வதற்கான உரிமையை தான் நீதிமன்றத்தில் கேட்குறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து ஒய்டான விஷயங்கள். என்ன சர்ச்சையான வழக்கு அப்படின்னா, எச்சில் நிலையில் உருளுவது தனிப்பட்ட விருப்பம், அது அவங்களுடைய மத சுதந்திரம், அந்த சுதந்திரத்தில் தலையிடக்கூடாது அப்படின்னு. எது மத சுதந்திரம் அப்படின்னா, அரசியலமைப்பு சட்டம் தெளிவாக சொல்லுகிறது, சப்ஜெக்ட் டு பப்ளிக் ஆர்டர், மொராலிட்டி அண்டு ஹெல்த். அதாவது பொது ஒழுங்கு மற்றும் சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முறைகள், அதை தாண்டி ஆரோக்கியம், இந்த மூன்றுக்கும் உட்பட்ட வகையில் ஒருத்தர் என்னன்னாலும் செய்யலாம். இந்த மூன்றை மீறினால் அரசு அங்கு தலையிடலாம் என்ற அதிகாரத்தை அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிறது. அப்ப இது பப்ளிக் ஆர்டருக்கு எதிராக இருக்கிறது, மொராலிட்டிக்கு எதிராக இருக்கிறது. நமக்கு இருக்கக்கூடியது ஒரே மொராலிட்டி தான், என்னது? கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி அப்படின்னு நான் சொல்லல, மாண்புமிகு நீதியரசர் ஜி.ஆர். சாமிநாதன் அதை பதிவு செய்திருக்கிறார். மேடையில் ரங்கராஜ் பாண்டேவும் எச்ராஜாவும் இருக்கின்ற மேடையில் அவர்களுக்கு சாட்டையால் சுழற்றுவது போல அடி கொடுத்து அவர் சொன்ன வரிகள் என்ன? எங்களுக்கெல்லாம் உயர்ந்தது ஒன்றே ஒன்றுதான், அது அரசியலமைப்பு சட்டம். எங்களுக்கு மொராலிட்டி என்பது ஒன்றுதான், அது கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி. சொன்னாரா இல்லையா? அதன் அடிப்படையில் கேட்கிறோம். அந்த கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டிக்கு அது மீறலாக இருந்தது. அவர் வேற ஒன்று கருதினார். உச்சநீதிமன்றம் அதற்கு பிறகு அதற்கு தடை விதித்து அதை தடுத்து நிறுத்தியது சரிதான் அப்படின்னு தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. சில நேரங்களில் வந்து நாம் ஒன்றை கருதலாம், நீதிபதிகளும் வந்து சப்ஜெக்ட் டு கரெக்ஷன்ஸ் தான், அவங்களும் மனிதர்கள் தான், அவங்களுக்கும் இயல்பிலேயே பல்வேறு விஷயங்கள். ஒன்றை கவனித்த நீதிபதி இன்னொன்று கவனிக்காம விட்டுருவார். இப்போ பொன்முடி அவர்கள் வழக்கில் கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்கள் ஒன்று சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா, கீழமை நீதிமன்றம் பல முக்கியமான முகாந்திரங்களை கவனிக்காமல் விட்டு விட்டது. அவர் தான் தீர்ப்பு கொடுத்தார் இல்லையா? அதுக்கு பிறகு ஒரு தீர்ப்பு கொடுத்து அது வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போய் எல்லாத்தையும் கன்விக் பண்ணிட்டு கீழமை நீதிமன்றத்தை குறை சொல்லிட்டு உண்மையான சில விஷயங்களை நீங்களே தவிர்த்துட்டீங்க அப்படின்னு. அப்போ எதுக்காக அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன் ஒன்று வச்சிருக்கிறோம்? அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன் இருப்பதற்கான ஒரே காரணம், தவறுகள் நிகழலாம், அதை சரி செய்து கொள்வதற்கான வாய்ப்பை வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு ஒன்று வச்சிருக்கிறோம். அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன் எங்க போகணும்? சுப்ரீம் கோர்ட்ல போகணும். அங்க போய் நிற்கக்கூடிய ஒரு வழக்கை இங்க வந்து தீர்ப்பு கொடுத்து நிறுத்துவது அப்படின்றது முறையானதா? இன்னொன்னு, கல்வி சூழலுக்கு இது ஏற்புடையதாக இருக்கிறதா? கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது? ரைட் டு எஜுகேஷன் ஃபார் ஆல்,
எந்த சூழ்நிலையிலும் யாருக்கும் கல்வி வாய்ப்பை மறுக்கக்கூடாது. கல்வி வாய்ப்பை வழங்குவது என்பது வெறுமன கல்வியை மட்டும் வழங்குவதா? ஆரோக்கியமான பல்கலைக்கழக சூழலை வழங்குவது. ஆரோக்கியமான பல்கலைக்கழக சூழலை வழங்க வேண்டும் என்றால் அதற்கு தேவை ஒரு நல்ல துணைவேந்தர். தமிழ்நாட்டில் பல்வேறு பல்கலைக்கழகங்கள்ல துணைவேந்தர்கள் இல்லாமல் பல்கலைக்கழகங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அப்போ துணைவேந்தர்களை எப்படியாவது நியமிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு போராடி வழக்கில் வெற்றி பெற்று அதற்கு பிறகு சட்டத்தை உருவாக்கி செர்ச்சுகம் செலக்ட் கமிட்டியை போட்டு வேலை பார்த்துட்டு இருக்கும் பொழுது அதை தடை விதிப்பது என்பது பல்கலைக்கழகங்களை துணைவேந்தர் இல்லாமல் நீடிக்க வைக்க வேண்டும் என்கின்ற ஆளுநருடைய நோக்கத்தோடு ஒத்து போறதா இருக்கே. அதே தான் இருக்குது. கான்ஸ்டியூஷனை படி செயல்பட வேண்டிய ஆளுநர் வந்து அவரோட இருக்கிற இம்யூனிட்டி பவரை வச்சுக்கிட்டு தமிழ்நாடு ஒரு மாநிலம் வந்து சுயேட்சையாக இயங்குறதே தடுத்து வச்சிருந்தார். கல்வி ரீதியாக மட்டும் கிடையாது, மற்ற எல்லா ரீதியிலையும் அதே தான் இவரும் பண்றாரு. அப்போ இதுல என்ன நடக்குது அப்படின்னா, மாண்புமிகு நீதியரசர் ஜி.ஆர். சாமிநாதன் அவர்களை இந்த மனுதாரர் இவ்வளவு தவறாக ஃபேக்ட்ஸை பிரசன்ட் பண்ணியிருக்கிறாரு. பாஜகவோட மாவட்ட செயலாளர்ன்றது ஆமா, உண்மைக்கு புறம்பான தகவல்களை வைத்திருக்கிறார் அப்படின்ற பொழுது அப்போ இது வந்து கண்டிக்கத்தக்கது. ஏன்னா ஏன் உண்மைக்கு புறம்பானதுன்னு சொல்றேன்னா, தமிழ்நாடு அட்வொகேட் ஜெனரல் என்ன சொல்றாரு? we have adopted the UGC regulation 2018 with the caveat, நிபந்தனைகளோடு ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு? தமிழ்நாடு அரசு முழுமையாக ஏற்றுக்கொண்டதுன்னு சொல்றாரு. நீதிமன்றத்தில் பொய் சொல்லுவது என்பது கடுமையான தண்டனைக்குரியது. அஃபிடவிட் போட்டு ரெடியாகி வந்திருக்கிறாரு. அதுவும் அவசரமா வரல, அவசரமாக நடத்தப்பட்டாலும் கூட அவர் மிக நிதானமாக சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் குறித்து ஒரு மாசம் கழிச்சு பொறுமையா நிதானமா அவர் அஃபிடவிட் ரெடி பண்ணிட்டு வந்தவர் இப்படி ஒரு பொய்யான தகவலை சொல்றாரு அப்படின்றத வந்து நீதியரசர் ஜி.ஆர்.எஸ். அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இப்போ இவங்க சொல்ற அந்த யூஜிசி ரெக்கமெண்டேஷனை முகாந்தரமாக வச்சு சொல்கிறாங்கல்ல, அப்போ அதுபடி இங்கே வந்து தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டுச்சுன்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ அந்த ஆணையை காமிச்சிருப்பாங்க, காட்டியிருக்கணும். அவங்க ஃபைல் பண்ண அஃபிடவிட்டில் வந்து அந்த அவங்க ஃபைல் பண்ண பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனில் வந்து அவங்க வந்து இதை அனெக்சரில் போட்டு காட்டியிருக்கணும். தமிழ்நாடு பாஸ் பண்ண ஜிஓ இதுதான் அப்படின்றத காட்டியிருக்கணும். ஆனால் காட்டினார்களா இல்லையா என்பது அந்த அஃபிடவிட்டில் தான் தெரியும். அந்த அஃபிடவிட் நமக்கு பொதுவெளியில் இப்போ வரை கிடைக்கவில்லை, அதனால் தெரியவில்லை. அவங்க சொன்னதாக நீதியரசர் பதிவு செய்திருக்கிறார். அப்போ இதுக்கு பதில் சொல்வதற்குத்தான் தமிழ்நாடு அரசுக்கு காலம் தேவை. தமிழ்நாடு அரசு அதை படித்து முழுமையாக பதில் சொல்வதற்கு காலம் தேவை. ஏன்னா அந்த பெட்டிஷனர் வந்து பாஜக காரராக இருக்கலாம், ஆனால் அவர் வந்து சப்ஜெக்ட் ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு குடி. அந்த நபருக்கு வந்து உரிய விளக்கத்தை சொல்ல வேண்டியது தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய கடமை இல்லையா? அந்த கடமையை தமிழ்நாடு அரசு செய்வதற்கு இந்த நீதிமன்றம் நேரத்தை தர வேண்டாமா? அப்படி கொடுத்தால் தானே இதை தெளிவுபடுத்தி இருக்க முடியும், முன்னுதாரண வழக்குகளை பதிவு செய்ய முடியும். இப்போ என்ன ஆயிடுச்சு? நீதிபதிக்கு சில வழக்குகள் தெரியும், அவர் சில முன்னுதாரணங்கள் தெரிந்து வைத்திருப்பார். சில முன்னுதாரணங்கள் அவருடைய பார்வைக்கு வராமலும் இருக்கலாம். ஏன்னா ஒரே மாதிரியான பல்வேறு வழக்குகள்ல பல்வேறு நீதிமன்றங்கள்ல பல்வேறு வகையான தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அனைத்தையும் வந்து காம்ப்ரிஹெண்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது. இதெல்லாம் ஒரு வாரத்தில் நடக்கக்கூடிய சங்கதியா? இல்ல, பொறுமையாக விசாரிக்கப்பட வேண்டும். அதற்காகத்தான் தமிழ்நாடு அரசு நேரம் கேட்டது. அந்த நேரத்தை கொடுக்க மறுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, விளக்கத்தை கேட்பதற்கும் விரும்பவில்லை என்று சொல்லி இருக்கிறார்கள். சொன்னது மட்டுமல்லாமல் இன்னும் சில கடுமையான வார்த்தைகளை வந்து திரு வில்சன் அவர்கள் மேல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2 பேர் சேர்ந்து எழுதின ஜட்ஜ்மெண்ட், ஜி.ஆர். சாமிநாதன் அவர்களும் லட்சுமி நாராயணன் அவர்களும். நான் தான் எழுதினேன் என்று யாரும் அதில் இது பண்ணல, 2 பேர் பேரை போட்டு தான் வந்திருக்கிறது. இப்போ அவர் என்ன சொல்றாரு? இந்த கடுமையான வாதங்கள், அவர் தீர்ப்பை எழுதியதற்கு பிறகு இவ்வளவு கடுமையான வார்த்தைகளை ஒரு வழக்கறிஞர்கள் மீது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதையும் இந்த ஆன் ரெக்கார்டில் பண்றது அப்படின்றது வழக்கறிஞர்கள் மீது விடுக்கப்படக்கூடிய மிரட்டலாகத்தான். என்ன சொல்றாங்க? அதாவது அவர் வந்து ஏற்க முடியாத அல்லது வந்து அதை தாண்டி பெர்பஸ்ட்ரஸ் அப்படின்னா லேக் ஆஃப் காமன் சென்ஸ் அப்படின்னு குறிப்பிடுறாரு. இது ஒரு மாண்புமிகு நீதிபதிகள் வந்து இந்த வார்த்தைகளை சொல்லக்கூடாது. அரசியலமைப்புக்கு உட்பட்டு செயல்படுகின்ற நீதிபதிகள் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. அதே போல அதற்கு விளக்கம் கொடுப்பதற்கு உரிய நேரம் கொடுக்காமல் மைக்கை அமர்த்தக்கூடாது. அதே போல அவங்க தீர்ப்பை வாசிக்கும் பொழுது அவங்க மைக்கையும் அவங்க அமர்த்திக்கிடக்கூடாது. இப்போ தமிழ்நாடு சட்டப்பேரவை நடக்குது, அப்போ வந்து மைக்கை ஆஃப் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு அங்கிட்டு பேசிட்டு இருக்கிறார் அப்படின்னா எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சும்மா இருப்பாரா? இல்லை அவர் சும்மா தான் இருப்பாருன்றதை விடுங்க. பாமக ஜி.கே. மணி இருக்கிறாரு, அவர் சும்மா இருப்பாரா? கேள்வி கேட்பாரு இல்ல, சுத்தி இருக்கிறவங்க எந்திரிச்சு கேட்பாங்கல்ல. அப்போ இவங்க மட்டும் எப்படி இதை செய்யலாம்? அதே போல என்ன சொல்றாரு அப்படின்னா, நோ சப்மிஷன் கேன் பி மோர் அவுட்ரேஜஸ் தென் திஸ் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அவுட்ரேஜஸ் அப்படின்ற வார்த்தையை நீங்க எப்படி பயன்படுத்தலாம்? அந்த வாதத்தை நீங்க ஏற்கலாம், மறுக்கலாம். அது அவுட்ரேஜஸ் நீங்க எப்படி சொல்ல முடியும்? அது முன்முடிவு மாதிரி இல்லையா? அது வந்து அந்த வழக்கறிஞரினுடைய இதை சோதிக்கிற மாதிரி இல்லையா? பொறுமையை சோதிப்பதாக இல்லையா? அப்போ இதை மைக் அமைத்திட்டு சொல்கிறேன், நீங்கள் ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்தீங்க, ஜட்ஜ்மெண்ட்டை பார்க்கும்போது இப்படியான வார்த்தைகள் இருக்கும் பொழுது இது ஒரு நீதியரசர் செய்யக்கூடிய செயலா?
இதையெல்லாம் தாண்டி வில்சன் வந்து இது மாதிரியான வார்த்தைகளால் எல்லாம் அவரை வந்து அவமதித்து விட முடியாது. எவ்வளவோ வழக்குகள் இதே போன்ற பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனாக இருக்கட்டும் அல்லது வந்து ரிட் பெட்டிஷன்ஸாக இருக்கட்டும், ரிட் பெட்டிஷன் அப்படின்னு ஒன்று வருது அப்படின்னா W ஃபார் ரிட் மட்டும் இல்லை, W ஃபார் வில்சன், W ஃபார் வின்சன் அப்படின்றதும் சேர்த்தே பொருள் கொள்ளக்கூடிய அளவுக்கு அவ்வளவு வழக்குகளில் அவர் வந்து வெற்றி பெற்று இருக்கிறார். அவ்வளவு உச்சநீதிமன்றத்தில் வந்து கபில் சிபல் வாதாடி கொண்டிருக்கும் பொழுது, முகுல் ரோஹத்கி வாதாடி கொண்டிருக்கும் பொழுது, துஷார் மேத்தா வாதாடி கொண்டிருக்கும் பொழுது, அல்லது வந்து வேறு யாரோ வாதாடி கொண்டிருக்கும் பொழுது, நம்ம ராஜு அட்வொகேட் ஜெனரல் ராஜு வாதாடி கொண்டிருக்கும் பொழுது யாருனாலும் வாதாடட்டும், ஒருத்தர் குறுக்க பூந்து பேசுகிறா அப்படின்னா நீதிபதி கண்டிப்பாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ இந்த சமீபத்தில் நடந்த ஒரு வழக்கு சிஜே சந்திரசூட் தலைமையிலான அமர்வு, அந்த அமர்வில் வந்து ஒரு வக்கீல், அந்த வக்கீலுக்கும் இந்த கேஸுக்கு சம்மந்தமே இல்லை, திடீர்னு உள்ள வந்து மெலாட் எனக்கு ரொம்ப நேரம் ஆகுது, இவங்களாம் வேணாம் முடிக்க சொல்லுங்க, நான் வந்து பேசிட்டு போனோம், பார் உனக்கு இந்த கேஸுக்கு என்ன சம்மந்தம், வெளியே போ முதல்ல அப்படின்னு. முக்கியமான விஷயத்தில் துஷார் மேத்தாவும் கபில் சிபலும் வாதாடிட்டு இருக்கிறாங்க, வெளியே போ முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு மேலே பேசினா கண்டெம்ட் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே விரட்டி விட்டுருவாங்க. ஏன்? அது அந்த நீதிபதிகள் வந்து அந்த வழக்கறிஞர்களுடைய வேலை வந்து சண்டை போடுறதில்லை, அவங்க வந்து வழிகாட்டுவாங்க. நீதிபதிக்கு வழக்கறிஞர்கள் வழிகாட்டுவார்கள். அந்த வழியில் இவர் வழி சரியா அவர் வழி சரியா என்பதை சட்டத்திற்குட்பட்டு முடிவெடுப்பது தான் நீதிபதியினுடைய வேலை. நீதிபதி வந்து டிபேட் பண்றவர் கிடையாது. ஆனா அவுட்ரேஜஸ்ன்னோ ப்ரிப்போஸ்ட்ரஸ் அப்படின்னோ சொல்றது வந்து இதெல்லாம் டிபேட்ல வர்ற வார்த்தைகளாச்சே, வழிகாட்டக்கூடிய வழக்கறிஞரை நோக்கி சொல்லக்கூடிய வார்த்தைகள் இல்லையே. அப்போ இவ்வளவு வழக்குகளில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஒரு மூத்த வழக்கறிஞரை வந்து இப்படியான வார்த்தைகளின் மூலமாக சொல்றது, அதுதான் வந்து வழக்கறிஞர்களுடைய கோபத்திற்கு காரணம். அத்தனை வழக்கறிஞர்களும் கோபப்படுறாங்க. பல்வேறு பார் அசோசியேஷன்ஸ்ல இருந்து அதை வந்து எதிர்க்க தொடங்குறாங்க. காரணம் என்ன? இதற்கு முன்பும் இதே போன்ற ஒரு நிகழ்வு நடந்தது. அப்போ ஒரு நீதியரசருக்கு இது அழகான காரியம் அல்ல, நீதியரசர் செய்கின்ற விஷயமும் அல்ல. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, எனக்கு எல்லாவற்றுக்கும் மேல் அரசியலமைப்பு சட்டம் தான் முக்கியம் என்று சொல்லக்கூடிய ஒரு மாண்புமிகு நீதியரசர் இப்படி சொல்லலாமா? அப்ப ரெண்டுல எது உண்மைன்ற டிபேட்டுக்குள்ள நான் போகல. அது வந்து தேவையில்லாத சர்ச்சைகளை தான் உருவாக்குமே தவிர தீர்வுக்கு வழிவகுக்காது. அதே போல இதுல வந்து அட்வொகேட் ஜெனரல் மேட் a vain attempt and subsequently gave up this objection altogether. அப்போ அட்வொகேட் ஜெனரல் வந்து ரொம்ப வீணான நேரத்தை செலவழித்து கொண்டிருந்தார். அவர் அட்வொகேட் ஜெனரல், கவர்மெண்ட் ஆஃபீஸர், அவர் தமிழ்நாடு அரசு தலைமை வழக்கறிஞர். அவருக்கு என்ன சொல்றீங்க? அவர் வெயின் அட்டெம்ப்ட், அவர் வீணான ஒரு நேரத்தை வீணடித்து கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படியான வார்த்தைகள்? இந்த வார்த்தைகள் வந்து கண்டனத்திற்கு உட்படுத்தப்படுமா படாதா அப்படின்றது தான். அதே போல we do not need lectures from Wilson on this score. வில்சன் உங்களுக்கு லெக்சர் எடுக்கல, வில்சன் உங்களுக்கு வழிகாட்ட விரும்புகிறார். எதற்காக வழிகாட்ட விரும்புகிறார்? கல்யாணி மதிவாணன் கேஸ வழிகாட்டுதலாக சொல்ல விரும்புகிறார். பாம்பே ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை வழிகாட்டுதலாக சொல்ல விரும்புகிறார். தமிழ்நாடு அரசோட நியாயத்தை சொல்றதுக்கு டைம் கிடைக்கலன்றதுதான் ஒரு போராட்டம். ஆமா, அப்ப அதற்கான போராட்டத்தை முன்னெடுப்பதே அவுட்ரேஜியஸ். அப்போ டெமோகிராஃபி இங்கேயும் வருதா தெரியல. இல்ல, ஒரு தரப்பு வாதத்தையே கேட்க மாட்டாது, ஒரு லெக்சர் இக்னோர் பண்றதுன்றது அது ஒரு ஆன்டி டெமோக்ராட்டிக் தானே அது. ஆமா, வில்சன் வந்து தன்னுடைய தரப்பின் நீதிக்காக அந்த இடத்துல வந்து தன்னுடைய வாதங்களை கடுமையாக முன்வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஏன் கடுமையான அவர் பேச வேண்டிய தேவை வருதுன்னா, சுப்ரீம் கோர்ட்ல டிரான்ஸ்ஃபர் பெட்டிஷன் போட்டேன்னு மெமோ கொடுத்துருக்கிறாரு. அந்த மெமோவை பத்தி பதில் சொல்லாம ஜட்ஜ்மெண்ட் ப்ரொசீட் ஆகும் பொழுது அந்த மெமோவை பத்தி என்ன பதில் அப்படின்றத அவர் அழுத்தமா கேட்பாரா மாட்டாரா? துஷார் மேத்தாவெல்லாம் போய் பாருங்க, அவர் ஒன்று தான் பண்ணலை, பார்லிமெண்ட்ல கிணத்துல இறங்கி போராடுறதுப்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்து அவரெல்லாம் வந்து நேராக டேபிள் மேலே ஏறி நின்று என்ன மெலாடு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்காத குறையாக அங்கே சுப்ரீம் கோர்ட்டில் வாதாடிட்டு இருக்கிறாரு. இங்கே அப்படியா நடந்தது? அவர் ஆன்லைனில் ஆஜராகிறவர் வந்து நேரில் இருந்து வாதாடுவது போல வாதாட முடியாது. அவர் வந்து ஃபோர்ஸாக தான் பேசி ஆகணும், அப்போ தான் கீழே கன்வே ஆகுன்றதுனால அவர் சில நேரங்களில் வந்து வேகமாக பேசி இருக்கக்கூடும். ஆனால் அதை நீங்கள் எப்படி அவுட்ரேஜஸ்ன்னு சொல்லலாம்? அதை எப்படி we need no lectures? இதை தான் சொல்கிறாங்க. அருள்மொழி அம்மா சொன்னது இதுதான், we do not need lectures from Wilson on this score. இதை வந்து வில்சனுடைய பாடம் எடுப்பதை நாங்கள் கேட்க வில்சன் உங்களுக்கு பாடம் எடுக்கல சார், நீதி என்ன வழியில் சரி அப்படின்னு அவர் கருதுறாரோ உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறாரு. அவரை சொல்ல விட்டுட்டு இல்லை வில்சன் நீங்கள் சொன்னது தப்பு, இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள ஒன்றும் இல்லை. இப்போ நான் வாசிச்சேன் இல்லையா கல்யாணி மதிவாணன் வழக்கு, அந்த கல்யாணி மதிவாணன் வழக்கில் 1043 சொல்கிறாங்க, பாம்பே ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? we do not agree with the UGC regulation 210 is not traceable and we also not agree that the subordinate legislation cannot override the state legislature அப்படின்றத வந்து மறுக்கிறாங்க. இன்னொரு உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்து உச்சநீதிமன்றம் மறுக்குது. எவ்வளவு கண்ணியமான வார்த்தைகளில் மறுக்குது. அந்த சப்மிஷன்ஸ் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லுது. எதை விமர்சிக்கலாம் அப்படின்னா, ஒரு செயல்பாட்டை நீங்கள் விமர்சிக்கலாம், ஆனால் வழக்கறிஞர்களை நோக்கி தாக்குவது அப்படின்றது வந்து தேவையில்லாத ஒரு சர்ச்சையாக இப்போ இது வந்து தேவையே இல்லையே.
ஜிஆர்எஸ் சாமிநாதன் அவர்களுக்கு வந்து நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய பேரே வந்து அவர் வந்து ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ். அவர் வந்து வேகமாக வந்து வழக்கை மூவ் பண்ணுவார். அப்போ அந்த வேகத்தில் சில விஷயங்கள் விடுபடும்ல, அந்த விடுபடுறதை சுட்டி காட்டுறதுக்கு வில்சனுக்கு நேரம் வேணும்ல, அதை தானே அவர் கேட்குறாரு. இதில் என்ன சந்தேகம் வருது அப்படின்றது எனக்கு தெரியல. இவ்வளவு கேள்விகள், இவ்வளவு சர்ச்சைகளுக்கு மத்தியில் இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது அப்படின்றது தான். உச்சநீதிமன்றத்தில் இது நிற்குமா அப்படின்னா நிச்சயமாக உச்சநீதிமன்றத்தில் இது நிற்பதற்கான வாய்ப்பில்லை. ஏன்னா மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட்டில் ஏற்கனவே நம்ம கல்யாணி மதிவாணன் கேஸில் முகோபாத்தியாய் மற்றும் NV ரமணா ஆகியோர் அடங்கிய அமர்வில் UGC 7.3 அப்படின்ற அந்த ரெகுலேஷன் 2018 10 கொண்டு வந்த UGC ரெகுலேஷன் 7.3 வந்து ரெக்கமெண்டேட்டரி அப்படின்னு தீர்ப்பு நம்ம வச்சுருக்கோம். அந்த தீர்ப்பின் அடிப்படையில் நம்ம செயல்படுறோம். அந்த ரெக்கமெண்டேஷனை ஏற்றுக்கிற தேவையில்லை அப்படின்னு. அதனால தான் 2021 எடப்பாடி பழனிசாமி பீரியடாக இருந்தாலும் அந்த 7.3 நம்ம என்ன செய்கிறோம், ரிஜெக்ட் பண்ணிட்டு போகிறோம். ஏன் 2015 நம்ம வந்து கேஸ் வாங்கி வச்சிருக்கிறோம். அப்போ அதிகாரிகளுக்கு தெரியும். அப்போ எடப்பாடி பழனிசாமி தான் இதை செஞ்சாரா? எடப்பாடிக்கு ஒன்றும் தெரியாது. இந்த அதிகாரிகள் 2 வருஷம் முன்னாடி தான் வேற ஒரு ஜட்ஜ்மெண்ட் வாங்கினாங்க. நம்மள்ட்ட ஏற்கனவே ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, நம்ம இந்த வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட்டை ஏற்றுக்கிட முடியாதுன்னு ஒரு டியூ ப்ரொசீஜர் ஆஃப் லால வந்து அது வந்திருக்கிறது. அப்போது இதை பின்பற்றக்கூடிய ஒரு அரசாங்கத்தை வந்து இவ்வளவு கடுமையாக வில்சன் அப்படின்றவர் வந்து ஹீ இஸ் ரெப்ரசன்டிங் த ஸ்டேட். அவர் அரசாங்கத்தை ரெப்ரசன்ட் பண்ணி போறாரு. நீங்கள் வில்சன் மீது சொல்லுகின்ற வார்த்தைகள் வில்சனின் மீது மட்டுமா அல்லது அரசின் மீதான்ற கேள்வி சேர்ந்து வரும். இப்போ இது இந்த டிரான்ஸ்ஃபர் பெட்டிஷன் வந்து 26ஆம் தேதி வந்து சுப்ரீம் கோர்ட் எடுத்துக்கிறதா சொல்லியிருக்காங்க. நீதிபதிகள் சூரியகாந்த் மற்றும் திபங்கர் தத்தா ஆகியோர் அமர்வில் வருது. இது வந்து இங்கே நடந்த இந்த வழக்கினோட முறையை வந்து அங்கே விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுமா? ஏற்கனவே இங்கே இருக்கிற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறார்கள், விமர்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு சூழல் அங்கே ஏற்படுமா? அங்கே வந்து ஒரு குழப்பம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 இருக்குது. இப்போ இது வந்து என்னது, UGC ரெகுலேஷன் 2018 நம்ம வயலேட் பண்ணிட்டோன்னு வர்ற வழக்கு. UGC ரெகுலேஷன் 2018 சரியா தப்பான்னு வழக்கு ஏற்கனவே நம்ம தொடுத்துருக்கிறோம். அப்போ இதில் எது மூல வழக்காக, அது மூல வழக்கு. அந்த மூல வழக்கோடு சேர்த்து இதுவும் விசாரிக்கப்பட போகிறதா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். அது நீதியரசர்கள் எடுக்க வேண்டிய முடிவு. 26ஆம் தேதி அடுத்த திங்கட்கிழமை வந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆனால் ஒரு விஷயம், நான் போன தடவையும் ட்ரைப்ஸ்லேயே தான் சொன்னேன், இந்த கவர்னர் வழக்கில் ஒரு பெஞ்ச் மார்க் ஜட்ஜ்மெண்ட் நம்ம வாங்க போகிறோம்னு. அது கிடைத்தது. இதுலேயும் ஒரு பெஞ்ச் மார்க் ஜட்ஜ்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு கிடைப்பதற்கு பெரிய வாய்ப்புகள் இருக்கிறது. இப்படி ஒன்று கிடைத்தால் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை முதலமைச்சர்களும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் MK ஸ்டாலினை, ஏற்கனவே அந்த தலைமைத்துவ பொறுப்பில் அவர் இருக்கிறார், எல்லா மாநில முதல்வர்களும் நன்றி சொல்லக்கூடிய இடத்தில் இவர் இருக்கிறார். ஏன், ஆளுநருக்கு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணதை நீதிமன்றத்தில் சாத்தியப்படுத்தி காட்டியது. அப்போ அது போன்ற ஒரு சாத்தியப்படுத்தலை இன்னொரு முறை செய்வதற்கான வாய்ப்பாக இது அமையுது. இவ்வளோ நேரம் இந்த செய்தி குறித்து விரிவான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி.